Hi friends, நான் உங்கள் CR நண்பு. வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். பார்ட்னர்ஷிப்பு நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம், எக்ஸப்ட் லாஸ்ட்டு ஒரே ஒரு யூனிட்டை தவிர. இந்த வீடியோவில் நம்ம அந்த ஒரு யூனிட்டையும் வந்து கம்பேர் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, யூனிட் சி டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். அதாவது ஒன்றும் இல்லைக்கன்னா கடையை இழுத்து மூடுறாங்க. ஓகேவா, நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம், எப்படி வந்து பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணுறாங்க, கடையை எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க, புதுசாக உள்ளார ஒரு பார்ட்னர் எப்படி வராங்க, புதுசாக ஒரு பார்ட்னர் எப்படி வெளியே போகிறாங்க, அதுக்கப்புறம் பார்ட்னர் இறந்து போகிறாங்கன்னா நம்ம என்னென்னலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இது கிளைமேக்ஸ். ஓகேவா, பார்ட்னர்ஷிப்போட கிளைமேக்ஸு பிஸ்னஸை இழுத்து மூடுறோம். அதுதான் டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஓகேவா, டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னா ஒன்றும் இல்லை, டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் தான் யூனிட் 1லேருந்து 5 நம்ம பார்த்தது. அது என்ன சார் டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீகான்ஸ்டிடியூஷன். அதாவது 2 பேர் இருக்கிறது 3 பேர் ஆவாங்க, 3 பேர் இருக்கிறது 2 பேர் ஆவாங்க. ப்ராஃபிட் ஷேரிங் வந்து ஓல்டு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் பழசாக இருந்தது புதுசாக ஒன்று மாறும். அந்த மாதிரி சொல்லிட்டு சேஞ்சஸ் மட்டும் நடக்கும். பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிசல்யூஷன் ஆஃப் ஃபர்ம், அதாவது கடையையே இழுத்து மூடிட்டாங்க. ஓகேவா, கடையையே இழுத்து மூடிட்டாங்க. ஸோ அதுக்கு என்னென்னலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக யூனிட் 6 வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கும் ரொம்ப குழப்பம். ஓகேவா, ரொம்ப குழப்பம். இதில் தான் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. என்னடா இது டேலி ஆக முடியல, என்னடா இது ஆன்சர் எப்போ போட்டாலும் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. எதுக்காகனா கஷ்டமான அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தப்பு பண்ணுறது பிரச்சனை இல்லை கண்ணா, கஷ்டமான அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தப்பு பண்ணுறது பிரச்சனை இல்லை. பட் என்னதுன்னா நிறைய பேருக்கு பேசிக்கே வந்து தெரியாது, இந்த டிசல்யூஷனோட பேசிக்கே தெரியாது. பேசிக் தெரியாமல் தப்பு பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, தவறான விஷயம். ஓகேவா, கஷ்டமான விஷயத்தை தப்பு பண்ணுறது பிரச்சனை இல்லை. பட் என்னதுன்னா ஈஸியான விஷயம், பேசிக்கான விஷயம் எங்கே தப்பு பண்ணக்கூடாதோ அங்கே தப்பு பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமான சம்மு நான் போட்டு காட்டுறேன், ஒரு கஷ்டமான சம் போட்டு காட்டுறேன். பட் என்னதுன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பிஸ்னஸை இழுத்து போடும் போது காமன் சென்ஸு. ஓகேவா, ஒரு பிஸ்னஸ் இழுத்து மூடும் போது என்ன மாதிரி ஜெர்னல் என்ட்ரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் பிஸ்னஸ் வந்து இழுத்து மூடும் போது எப்படி வந்து பார்த்தோன்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகேவா, இது வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்குன்னு இல்லை, நீங்கள் ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக நீங்கள் ஒரு கடையை நடத்தினாலும் இன்கேஸ் இழுத்து மூடும் போது பேலன்ஸ் ஷீட்டில் இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகேவா, எப்படின்னா நான் வந்து ஃபார்முலா நோட்ஸில் என்னென்னலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சின்னதாக காம்ப்ளெக்சிட்டி இருக்கும், அதையும் நான் 1 by 1 சொல்லித்தரேன். பட் அதுக்கு முன்னாடி பேசிக்கு ஆணித்தரமாக வந்து பார்த்தோன்னா பதியணும். ஓகேவா, ஒரு பிஸ்னஸை இழுத்து மூடும் போது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஒன்றும் இல்லை, இப்போ பேலன்ஸ் ஷீட்டு. ஓகே, பேலன்ஸ் ஷீட்டு இதுதான் பேலன்ஸ் ஷீட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, பேலன்ஸ் ஷீட்டில் ஏதாச்சும் அசெட் சைடில் ஏதாச்சும் ஒரு அசெட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங் இருக்குது, பில்டிங் மட்டும் வச்சு நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். பில்டிங் ஒரு 2 lakhs கரெக்டாக. பில்டிங் ஒரு 2 lakhs. ஒரு லைபிலிட்டி கிரெடிட்டாக ஏதாச்சும் வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு லைபிலிட்டி வருது, அவனுக்கு ஒரு 1 lakh. அதுக்கடுத்து கேபிட்டல் ஏபி எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்களோட டோட்டல் கேபிட்டல் சும்மா ஒரு 1 lakhன்னு சிம்பிளிசிட்டிக்காக நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி லைபிலிட்டி சைடில் கேபிட்டல் 1 lakh, கிரெடிட்டர் 1 lakh, அசட் சைடில் பில்டிங் 2 lakhs. தட் மீன்ஸ் டோட்டலாக பேலன்ஸ் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs இருக்கும். ஓகேவா, இப்போ பிஸ்னஸே ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, காசு போடுவாங்க. ஓகேவா, காசு போடுவாங்க. சிம்பிளாக பிஸ்னஸ் வந்து மூடும் போது என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ்லேருந்து காசை எடுத்துன்னு போவாங்க, முடிஞ்சிக்காது. ஓகேவா, பட் காசு எடுக்கிற மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எடுக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா நம்ம காசுலாம் வந்து பார்த்தோன்னா அசட்டாக மாதிரி இருக்கும், கொஞ்சம் லைபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த அசட்டை நம்ம காசாக மாற்றணும், அந்த அசட்டை ரியலைஸ் பண்ணணும், லைபிலிட்டியை செட்டில்மெண்ட் பண்ணணும். நெட்டாக எவ்வளோ வருதோ அதை எடுத்துன்னு போகணும். ஓகேவா, அவ்வளோதான் நம்ம வந்து பார்த்தோன்னா பண்ண போகிற அட்ஜஸ்ட்மெண்ட் சிம்பிளாக. ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன், இழுத்து மூடிட்டோன்னே எனக்கு பில்டிங் தேவையில்லை. தட் மீன்ஸ் பில்டிங்கை நான் விற்றுருவேன். ஓகேவா, இந்த பில்டிங் வந்து பார்த்தோன்னா மைனஸ் ஆகிடும், பேங்க்கில் கேஷ் வந்துடும் கண்ணா. பில்டிங் மைனஸ் ஆகிடும், பேங்க்கில் ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா, தட் மீன்ஸ் டெபிட் பேங்க்கு, கிரெடிட் பில்டிங்கு. ஓகேவா, தட் மீன்ஸ் அசட்டை நான் ரியலைஸ் பண்ணுறேன். ஓகே, 2 lakhs வந்துருச்சு. இப்போ எனக்கு கேஷ் 2 lakhs வந்துருச்சு. இந்த 2 lakhs வச்சு நான் என்ன பண்ணுறேன், லைபிலிட்டியை செட்டில் பண்ணுறேன். ஓகேவா, லைபிலிட்டியை செட்டில் பண்ணுறேன். என்னோடய சொத்தை விற்றுட்டேன், அதை வச்சு கடன் அடைச்சிட்டேன். இப்போ நெட்டாக என்னோடய பேலன்ஸ் ஷீட்டில் என்ன சார் இருக்குது அப்படின்னு காமிச்சிங்கன்னா, நெட்டாக வந்து எனக்கு இந்த பில்டிங்கும் போயிடும், இந்த கிரெடிட் ஹவுஸும் போயிடும். மீதி பேங்க்கில் 2 - 1 வந்து பார்த்திங்கன்னா 1 lakh. 2 - 1 வந்து பார்த்திங்கன்னா 1 lakh. தட் மீன்ஸ் நெட் ஆன் நெட் பேசிஸில் எனக்கு பேங்க்கில் 1 lakh வந்துடும். டோட்டலும் 1 lakh. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி அசட்டை விற்றுட்டு லைபிலிட்டியை செட்டில் பண்ணிவிட்டு
பேங்க் அக்கௌண்ட்டையும் கேபிட்டல் அக்கௌண்ட்டையும் ஈக்குவல் பண்ணிங்கன்னா உங்களோட வேலை முடிஞ்சிருச்சு, டிசல்யூஷனில் உங்களோட வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற காசை ஓனரு எடுத்துன்னு போயிட்டோன்னா பேலன்ஸ் ஷீட்டு 0 ஆகிடும், பிஸ்னஸ் இழுத்துன்னு மூடிடுவாங்க. இவ்வளோ தான் கண்ணா, இவ்வளோ தான். இதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்டெப்த்தாக படிக்க போகிறோம். அவ்வளோதானே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அவ்வளோதான். இதுதான் பேசிக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்ட்டு எப்பவுமே நடக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஒரு குழந்தை நடக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி விழும். அதுக்கப்புறம் கஷ்டம் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்டுறது. ஓகேவா? அதுக்கப்புறம் கஷ்டம் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்டுறது. அதுக்கப்புறம் வந்து பைக்லாம் எவ்வளோ பெருசாக சூப்பர் பைக் இருந்தாலும் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுன்னா பைக் ஓட்டுறது ஈஸி, பைக் ஓட்ட தெரிஞ்சுன்னா கார் ஓட்டுறது ஈஸி. கார் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்தாலும் பெரிய வந்து மெக்கானிசம் இருந்தாலும் காம்ப்ளெக்சிட்டி நிறையா இருந்தாலும் பேசிக்கு கற்றுக்கிறது தான் கஷ்டம். பேசிக் மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா பைக் ஓட்டுறதும் கார் ஓட்டுறதும் ஈஸி. ஸோ சைக்கிள் ஓட்டுறது இப்போ கற்றுக்கிட்டாச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம பைக் ஓட்ட போகிறோம், கார் ஓட்ட போகிறோம், வந்து அதுக்கப்புறம் ஃப்ளைட்லாம் ஓட்ட போகிறோம். பட் என்னதுன்னா அது நமக்கு சிம்பிள். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் 1 by 1 வந்து இந்த கான்செப்ட் தான். பட் ஃபார்முலா இது நான் சிம்பிளிசிட்டிக்காக நான் போட்டேன். ஒரு அசட்டை விற்றுட்டு லைபிலிட்டியை செட்டில் பண்ணிவிட்டு கேபிட்டலையும் பேங்க்கையும் எப்போ வந்து ஈக்குவலாக இருக்கோ அதாவது நான் போட்ட காசு அதாவது கேபிட்டல் எவ்வளோ இருக்கோ லைபிலிட்டி சைடு, அதே சைடு வந்து பார்த்திங்கன்னா அசட் சைடில் கேஷ் இருக்கும். ஓகேவா? இது ரெண்டும் எப்போ ஈக்குவலாக இருக்கோ அவ்வளோதான். நம்ம எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரியலைஸ் பண்ணியாச்சு. இப்போ ஓனரு கல்லாப்பட்டியிலேருந்து காசு எடுத்துக்கின்னு வீட்டில் போய் தூங்க வேண்டியதான். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த ஸ்டேஜுக்கு நம்ம அக்கௌண்டிங் என்ட்ரியை போட்டுட்டுனாலே முடிஞ்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து 1 by 1 அட்ஜஸ்ட்மெண்ட், இது சும்மா வந்து பேசிக் தான். இப்போ 1 by 1 அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டை எப்படி வந்து பார்த்திங்கன்னா அதாவது டிசல்யூஷனை எப்படி ஃபார்முலா பண்ணணும், என்னென்னலாம் ஸ்டெப் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? பேசிக் பட்டு உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஓகேவா? ஒன்றும் இல்லை, அசட்டை விற்கணும், லைபிலிட்டி செட்டில் பண்ணணும், மீதி வந்து பார்த்திங்கன்னா கேஷ் இருக்கும். அந்த கேஷ் கேபிட்டலுக்கு ஈக்குவலாக இருக்கும். ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணிப்பாங்க. தட் மீன்ஸ் இருக்கிற கேஷ் எடுத்துப்பாங்க, லைபிலிட்டியை அதாவது கேபிட்டலில் செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க, பேலன்ஸ் ஷீட்டு நில் ஆகிடும், 0 ஆகிடும், முடிஞ்சு. ஓகேவா? ஸோ கடையை எடுத்து போடும்போது இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸாக போடணும். பட் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துக்கன்னா நம்ம பிஸ்னஸை எடுத்து மூட போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ரீவேல்யூஷன் பண்ணணும். ரீவேல்யூஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஓகேவா? ஸோ அந்த ரீவேல்யூஷனை பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? நம்ம அசட்டை எப்பயோ லேண்டு பில்டிங்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சுருப்போம். பட் இன்னைய டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு வேறையாக இருக்கும். ஓகேவா? 10 லட்சத்துக்கு வாங்கி வச்சது இப்போ 1 கோடி கூட இருக்கலாம். ஸோ எவ்வளோ தூரம் மார்க்கெட் வேல்யூ அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் பண்ணணும். அந்த ரீவேல்யூஷனை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் மூலமாக பண்ணுவோம். அதில் இருக்கிற ப்ராஃபிட்டை வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டலில் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் நம்ம பிரித்து எடுத்துப்போம். இது ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகேவா? என்ன ரீகான்ஸ்டிடியூஷன் பண்ணாலும் இதுதான் நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா ரிசர்வ் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம். ஓகேவா? ரீவேல்யூஷன், ரிசர்வ் டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்வில்னு பார்த்தோம். எங்கள் அட்மிஷன்லையும் ரிட்டையர்மெண்ட்லையும் டெத்லையும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்வில் கான்செப்டே வராது. ஏன்னா பிஸ்னஸ் இதுக்கப்புறம் இருந்தால் தானே நமக்கு குட்வில். பிஸ்னஸ் இழுத்து மூட போகிறோம், இன்றைக்கே இழுத்து மூட போகிறோம்னா குட்வில்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேல்குலேட் பண்ணி பிரோஜனம் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா குட்வில் கான்செப்டே இங்கே வராது. ஓகேவா? டிசல்யூஷன் ஆஃப் ஃபர்மில் குட்வில் கான்செப்டே வராது. ரீவேல்யூஷன் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் டிஸ்ட்ரிபியூஷன் வரும். அதுக்கப்புறம் அட்மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் இல்லை டெத்தில் கேபிட்டல் செட்டில்மெண்ட் வரும். இங்கே என்ன சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே யாரும் உள்ளாரையும் வரல, வெளியும் வரல, பிஸ்னஸே இழுத்து போட போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். அது என்ன ரியலைசேஷன் அக்கௌண்ட்? ஒன்றும் இல்லை, இருக்கிற அசட்டெல்லாம் விற்போம், இருக்கிற லைபிலிட்டிலாம் செட்டில் பண்ணுவோம். அது எந்த இடத்துல வச்சு செட்டில் பண்ணுவோம்னா எந்த இடத்துல வச்சு அசட்டை விற்போம், எந்த இடத்துல வச்சு லைபிலிட்டி செட்டில் பண்ணுவோம்னா அந்த இடம் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட். அதாவது நான் உங்களுக்கு சொன்ன எக்ஸாம்பிள் சிம்பிளாக அசட்டை விற்று அதெல்லாம் பேலன்ஸ் ஷீட்டில் உங்களுக்கு காமிச்சேன். பட் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் நிறைய அசெட் இருக்குது, நிறைய லைபிலிட்டி இருக்குதுன்னா அதை நம்ம ப்ராப்பராக ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பண்ணணும். அதுதான் எந்த லெட்ஜர் அக்கௌண்ட்னா ரியலைசேஷன். ஓகேவா? இதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா? அந்த எக்ஸாம்பிள் சொன்னோன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கொஷின், அதாவது சிஏ எக்ஸாமில் கேட்ட ஒரு 15 மார்க்கு கொஷின் இருக்கிற எல்லா காம்ப்ளெக்சிட்டியும் நிறைஞ்ச ஒரு கொஷினை போட்டு காட்டுறேன். அவ்வளோதான், முடிஞ்சு. உங்களுக்கு தெளிவாக இருந்த சாப்டர். ஓகேவா? ஸோ செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ரீவேல்யூஷன், அதுக்கப்புறம் ரிசர்வ் வந்தால் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அது ரியலைசேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இருக்கிற அசெட் லைபிலிட்டிலாம் செட்டில் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காசாக மாற்றணும். ஓகேவா?
சப்போஸ் இதை அசட்டையும் லைபிலிட்டியும் செட்டில் பண்ணும்போது லாஸ் கூட வரலாம். அந்த லாஸை வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எப்படி ரீவேல்யூஷனில் ப்ராஃபிட் லாஸ் வந்தாலும் கேபிட்டலுக்கு போகுமோ அதே மாதிரி ரியலைசேஷனில் லாஸ் வந்தாலும் கேபிட்டலுக்கு போகும். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஷாக மாற்றிடும். கேஷாக மாற்றிட்டு வேறு என்னப்பா வேலை, ஏதாச்சும் எக்ஸ்பென்ஸ் இருக்குதா? டிசல்யூஷன் பண்ணும்போது எக்ஸ்பென்ஸ் இருக்கும். யாராச்சும் நம்ம ஒரு ஆளை கூட்டின்னு வந்து அவனை வந்து பார்த்தோன்னா அசட் வைக்க சொல்லுவோம். அவனை வந்து பார்த்தோன்னா லைபிலிட்டி செட்டில் பண்ண சொல்லுவோம். ஸோ அந்த ஆளுக்கு பேமெண்ட்லாம் பண்ணுவோம். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நெட் ஆன் பேசிஸில் எல்லாத்தையும் முடிஞ்சிட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்களா தப்பாக பண்ணுறீங்களான்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு லாஸ்ட்டாக ஒரு சின்ன ஈக்குவேஷன். எவ்வளோ தரம் லைபிலிட்டி சைடில் கேபிட்டல் இருக்கோ அவ்வளோ சைடு அசட் சைடில் கேஷ் இருக்கணும், இல்லை பேங்க் இருக்கணும். ஓகேவா? இது ரெண்டும் கரெக்டாக டேலி ஆகிடுச்சுன்னா முடிஞ்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம்மு பாஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க்கு 15 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக எடுத்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 நான் சொல்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சரி, ஒரு பேலன்ஸ் ஷீட் இருக்குது. இது கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கிற எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கவர் ஆகிற மாதிரி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தரேன். ஓகே, ஒரு பேலன்ஸ் ஷீட்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க். ஓகேவா? பேங்க்கில் ஒரு 1 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பேங்க்கில் ஒரு 1 லட்சம், லேண்டில் ஒரு என்ன சொல்கிறது 1 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்சம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் அதாவது அவங்க சேர்த்து வச்ச ப்ராஃபிட்டு அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 லட்சம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட்டார்ஸ் லைபிலிட்டி. ஓகேவா? அவுட் சைட் லைபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 லேக் இருக்குது. 1 லேக் இருக்கா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர் ஏதாச்சும் லோன் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? அதாவது பார்ட்னருக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா பார்ட்னர் லோன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லோனும் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் அப்படின்றது ஓனர்ஷிப். ஓகேவா? நம்ம அந்த காசை ஃபேம் மறுபடியும் திருப்பி கொடுக்க தேவையில்ல. எப்போ கொடுக்கணும்? டிசல்யூஷன் அப்போ கொடுக்கணும். பட் பார்ட்னரோட லோன் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. அதுக்குன்னு ஒரு டேர்ம் இருக்கும், 1 வருஷம் 2 வருஷம். அந்த டேர்ம் முடிஞ்சோடனே நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்கிட்ட லோன் கூட வாங்கி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஃபேமில். ஓகேவா? ஒரு 1 லேக்கு. அதுக்கப்புறம் பார்ட்னரோட ஸ்பௌஸு அதாவது பார்ட்னரோட ஒய்ஃபு. ஓகேவா? அவங்ககிட்டயும் நம்ம லோன் வாங்கியிருக்கோம். எதுக்கு சார் இந்த மாதிரிலாம் எக்ஸாம்பிள் எழுதுறீங்கன்னா இந்த மாதிரிலாம் தான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஓகேவா? இதுக்கெல்லாம் தனித்தனியாக நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேவா? ஒரே நிமிஷம் 2 3 4 ஒரே நிமிஷம். ஸோ ஸ்பௌஸோட லோனு ஒரு 1 லேக்கு. சரி, வேணாம் 1 லேக்னா இப்படி இங்கே வந்துடுது. நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு 50,000. ஓகேவா? இது ஒரு 50,000. ஒரு நிமிஷம். இது ஒரு 50,000, இது ஒரு 50,000 அப்படின்னு வச்சுக்கலாம். 2 3 4 இங்கே வந்து 3 lakhs இருக்குது. அதுக்கப்புறம் கேபிட்டல் ஏபி. ஓகேவா? ஏபி வந்து பார்த்திங்கன்னா இவன் ஒரு 50,000 வச்சுருக்கான், இவன் ஒரு 50,000 வச்சுருக்கான். தட் மீன்ஸ் கேபிட்டல் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம். ஓகேவா? 4 lakhs இருக்குது. 4 lakhs இருக்குது. இது 4 lakhs இருக்குது. சார் இது இப்போ எப்படி சார் வந்து பார்த்திங்கன்னா டிசல்யூஷன் பண்ணணும், எப்படி சார் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடையை இழுத்து மூடணும், எப்படி பேலன்ஸ் ஷீட்டை நில்லாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ரீவேல்யூஷன் பண்ணணும். ரீவேல்யூஷன் மோஸ்ட்டாக டிசல்யூஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரீவேல்யூஷன் கான்செப்ட் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதை ஆல்ரெடி அட்மிஷனில் பார்த்துரும், ரிட்டைர்மெண்ட்டில் பார்த்துரும். பட் ஓகே, இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் லேண்டோட வேல்யூ இன்னைய டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்சம்னு வச்சுக்கோங்களாம். பட் என்னன்னா 1 லட்சம் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரீவேல்யூஷன் பண்ணணும். ஓகேவா? 1 லட்சம் இருக்கும், இங்கே வந்து டெபிட் பண்ணுறோமா, அது ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டு, சும்மா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி அங்கே கிரெடிட் பண்ணணும். ஸோ ப்ராஃபிட் ஒரு 1 லேக்கு. இதை ஏவும் பியும் வந்து பார்த்தா பிரித்து எடுத்துப்பாங்க. ஏ 50,000, பி 50,000. ஸோ இங்கே வந்து டெபிட் பண்ணிவிட்டு இதை டெபிட் பண்ணியாச்சு, கிரெடிட் பண்ணியாச்சு. இது ஒரு எஃபெக்ட்டுக்கண்ணா. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த ப்ராஃபிட் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், இங்கே டெபிட் பண்ணிவிட்டு கேபிட்டலில் கிரெடிட் பண்ணுறோம். ஓகேவா? கேபிட்டலில் கிரெடிட் பண்ணும்போது 50,000 + 50,000, இதுக்கு ஒரு 50,000 போடுவோம், இதுக்கு ஒரு 50,000 போடுவோம். ஓகேவா? தட் மீன்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதாவது டெபிட் சைட்லையும் 1 லேக் ஏறும், கிரெடிட் சைட்லையும் 1 லேக் ஏறும். ஓகேவா? அது எங்கள் டெபிட் சைடில் அசட்டில் ஏறும், கிரெடிட் சைடில் கேபிட்டலில் ஏறும். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீவேல்யூஷன் ரூட் மூலமாக கொண்டுட்டு வரோம். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம அங்கே பார்த்தாச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை டெலீட் பண்ணிடுறேன். சரி, இதை நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து பார்த்திங்கன்னா எரேஸ் பண்ணிடுறோம். ஒரு நிமிஷம்.
ஓகே, இந்த ரீவேல்யூஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தது. நான் இந்த பில்டிங் 1+1 நான் இங்கே 2ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா, சும்மா 2ன்னு போட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 50 + 50 1 lakh 1 lakhன்னு நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ரீவேல்யூஷனுக்குண்ணா. ரீவேல்யூஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் நான் பண்ணும்போது தெளிவாக 2 எஃபெக்ட் கொடுத்தே வரேன். டெபிட்லையும் கிரெடிட்லையும் கொடுத்துனே வரேன், ஈக்குவல் அமௌண்ட் கொடுத்துனே வரேன். ஸோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைமு நான் ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் போட்டுட்டு பார்க்கும்போதும் பேலன்ஸ் ஷீட்டு டேலி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டு அழகாக டேலி ஆகும்ண்ணா. இப்போ வந்து 4 lakhs இருக்கிறது இங்கே 5 lakhs ஆகிடுச்சு. ஓகேவா, நம்ம இந்த டோட்டல் அப்புறமா எடுத்துப்போம். ஏன்னா டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் போட தேவையில்ல, லாஸ்ட்டாக போட்டுப்போம். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெபிட்டும் கிரெடிட்டும் ஈக்குவலாக இருக்குது. ரீவேல்யூஷன் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கான்செப்ட் ரியலைசேஷன் பண்ண போகிறோங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியம். கொஞ்சம் தெளிவாக கவனிக்கணும். ஓகேவா, இங்கே பாருங்கள். சரி, ஓகே, இதெல்லாம் நான் எடுத்து வச்சிடறேன். இல்லைனா இங்கே கீழே நான் போடுறேன். ஓகேவா, தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே சரி, இன்னும் கொஞ்சம் நான் மேலே போட்டுக்கிறேன். ரியலைசேஷன் அக்கௌண்ட். ஓகேவா, ரியலைசேஷன் அக்கௌண்ட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணணும்னா இருக்கிற எல்லா அசட்டும் இங்கே எடுத்துன்னு வரணும், இருக்கிற எல்லா லைபிலிட்டியும் எடுத்துன்னு வரணும். ஆனால் பேங்க்கே எடுத்துன்னு வரக்கூடாது. எதுக்காக சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரியலைசேஷனோட பர்பஸே என்னதுன்னா இருக்கிற அசட்டெல்லாம் நம்ம காசாக மாற்றணும், பேங்க்கில் கொண்டுட்டு வரணும். ஸோ பேங்க்கில் ஆல்ரெடி இருக்குதுன்னா அதை நம்ம மறுபடியும் ரியலைஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா அது ஆல்ரெடி ரியலைஸ் பண்ணி பேங்க்கில் இருக்குது. ஸோ மீதி எதெல்லாம் ரியலைஸ் பண்ணணும், லேண்டையும் பில்டிங்கும். ஸோ நான் லேண்ட் எடுத்துன்னு வரும்போது பாருங்கள், இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஜெர்னல் என்ட்ரி தான். ஓகேவா, லேண்ட் அக்கௌண்ட்டை நான் கிரெடிட் பண்ணுறேன் -2 lakhs. அதை மறுபடியும் நான் எங்கே டெபிட் பண்ணுறேன்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் 2 lakhs. ஓகேவா, தட் மீன்ஸ் லேண்டு இப்போ நில்லாயிடுச்சு. நான் இதை சும்மா எரேஸ் பண்ணிடுறேன் சிம்பிளிசிட்டிக்காக. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்கும் அதே மாதிரி தான். பில்டிங்கை நான் வந்து என்ன பண்ணுறேன், கிரெடிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எங்கே டெபிட் பண்ணுறேன்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட். இது லேண்டுக்குன்னா 2 லேண்டு, இது வந்து பார்த்திங்கன்னா பில்டிங். ஓகேவா, தெரியுதுன்னு நினைக்கிறேன். 2 lakhs. ஓகே, 2 lakhs. அப்படி இல்லைன்னா இது கூட இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அதாவது இங்கே -2 lakhs, இங்கே வந்து பார்த்திங்கன்னா -2 lakhsனா கிரெடிட்டு, இங்கே நான் +2 lakhs டெபிட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ நான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிசிட்டிக்காக இந்த பில்டிங்கும் கொச்சானே இருக்க தேவையில்ல, நான் டெலிட் பண்ணிடுறேன். இதையும் கொஞ்சம் அழகாக எழுதிக்கிறேன். ஓகேவா, 2 lakhs. ஓகே, அதே மாதிரி லைபிலிட்டியை செட்டில் பண்ணணும். ஓகேவா, லைபிலிட்டியை செட்டில் பண்ணணும். நான் அதெல்லாம் என்ன பண்ணலான்னு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு அவுட் சைட் லைபிலிட்டியை மட்டும் நான் இங்கே எடுத்துன்னு வரணும். ஓகேவா, அவுட் சைட் லைபிலிட்டினா ஒன்றும் இல்லை, கிரெடிட்டாரு, அதுக்கப்புறம் பார்ட்னரோட ஸ்பௌஸோட லோனு. ஓகேவா சார், அப்படின்னா பார்ட்னரோட லோன் எடுத்துன்னு வரக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா பார்ட்னரோட லோனை இங்கே நம்ம எடுத்துன்னு வரல. ஃபஸ்ட்டு அவுட் சைடர்ஸ்க்கு நம்ம வந்து பார்த்தோன்னா இருக்கிறத செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி காசு இருந்தனா இதுக்கு செட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ட்னரோட லோனை இங்கே வச்சுருப்போம். மீதி இருக்கிற அவுட் சைடர்ஸ், அதாவது கிரெடிட்டாரையும் ஸ்பௌஸோட லோனு, பார்ட்னரோட ஸ்பௌஸோட லோனையும் இங்கே கூட்டின்னு வரும். ஓகேவா, ஸோ இதை மைனஸ் பண்ணுறேன். இதை மைனஸ் பண்ணும்போது டெபிட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கிரெடிட் பண்ணுறேங்க 1 lakh. ஓகேவா, கிரெடிட்டாஸ்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கன்னா இது வரைக்குமே நான் வந்து பார்த்திங்கன்னா டபுள் என்ட்ரி கான்செப்டை வைலேட் பண்ணல. எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டெபிட்டும் கிரெடிட்டும் கொடுத்துன்னு வரேன், ஈக்குவல் அமௌண்ட் கொடுத்துன்னு வரேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துன்னு வரும்போது உங்களுக்கு அட்லாஸ்ட் நீங்கள் பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகும்னு சொல்லக்கூடாது. அட்லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டலும் பேங்க்கும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி இப்போ பார்ட்னரோட ஸ்பௌஸோட லோனு -50,000. ஓகேவா, ஸ்பௌஸோட லோனு. ஸோ அதை நான் கொண்டுட்டதுனால என்ன சிம்பிளிசிட்டிக்காக இதை டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த ரிசர்வ் இருக்கா, இந்த ரிசர்வை நான் என்ன பண்ணுறேன் மைனஸ் பண்ணிவிட்டு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் கேபிட்டலுக்கு. -1 lakh +50,000 +50,000, அதாவது ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில். ஓகேவா, இதை நான் கொஞ்சம் தெளிவாக எழுதிக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், ரிசர்வ் நான் +1 lakh -1 lakh அப்படி ஆகிடும். ஏவும் பியும் என்ன ஆகிடும்னா 1 lakh +50,000 வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1,50,000 1,50,000 ஆகிடுங்கண்ணா. ஓகேவா, ஏவும் பியும் இங்கே இருக்குது. ஓகே,
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியலைசேஷனுக்கு கூட்டின்னு வந்தாச்சு. ஓகேவா? ரீவேல்யூஷனும் காட்டினேன், ரிசர்வ் ரீடிஸ்ட்ரிபியூஷன் காமிச்சேன். இப்போ ரியலைசேஷனுக்கு நான் காட்டின்னு இருக்கேன், இன்னும் முடியல. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விற்கிறேன். ஓகேவா? அசியும் சிம்பிளிசிட்டிக்காக நான் என்ன பண்ணுறேன், மொத்தமாக எவ்வளோ தர அசெட் இருக்குது, 4 லட்சம் இருக்குது. 4 லட்சத்தையும் நான் வந்து விற்றுறேன். ஓகேவா? விற்கும் போது என்ன ஜெனரல் என்ட்ரி, பேங்க்கு ஏறும், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு அசெட் அக்கௌண்ட். ஓகேவா? இப்போ வந்து எல்லா அசெட்டும் ரீவேல்யூஷனில் இருக்கிறதுனால நான் ரீவேல்யூஷனை கிரெடிட் பண்ணுறேன். இந்த 4 லட்சம் அப்படியே எனக்கு குறையுது, அசெட்டு குறையுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னவா ஆகுதுன்னா அது பேங்காக ஆகுது. ஸோ இந்த 4 லட்சத்தை விற்று நான் என்ன பண்ணுறேன், பேங்க்கில் கொண்டுட்டு வந்துடுறேன். ஓகேவா? தட் மீன்ஸ் பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டு ரியலைஸ் பண்ணும்போது, அசெட்டை ரியலைஸ் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட் கிரெடிட். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணிடுறேன். இது எல்லாத்தையும் செட்டில் பண்ணுறதுக்கு இங்கே டெபிட்டில் இருக்கா, அப்படி நான் கிரெடிட்டில் கொண்டுட்டு வந்துடும். 1,50,000. ஓகே, 1,50,000 டெபிட்டு, கிரெடிட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் மைனஸ் 1,50,000. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கன்னா ரியலைசேஷன் பண்ணியாச்சு. ஓகேவா? ரியலைசேஷன் பண்ணி கேஷாக கொண்டுட்டு வந்துட்டேன். ஓகேவா? அசியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோன் அக்கௌண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு லோன் அக்கௌண்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் எவ்வளோ தரக்கண்ணா இருக்குது, 1 lakh, 4 lakh, 5 lakhs. 5 lakhஸில் மைனஸ் 1,50,000 வந்து பார்த்தீங்கன்னா 3,50,000 இருக்குது. ஸோ 3,50,000ல் இன்னும் ஒரு 50,000 நான் மைனஸ் பண்ணிடுறேன். எதுக்காகனா இந்த லோனை நான் செட்டில் பண்ணிடுறேன். ஓகேவா? தட் மீன்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு அட்லாஸ்ட் எனக்கு எவ்வளோ தர இருக்குதுன்னா, கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 3 lakhs இருக்குது, கேஷ் அக்கௌண்ட்டில் 3 lakhs இருக்குது. 3 lakhs தானே, 4 minus 2 lakhs, 2 lakhs, 2 plus 1 3 lakhs. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. ஸோ எவ்வளோ தரம் வந்து அசெட் லைபிலிட்டி இருக்கோ எல்லா கருமத்தையும் நான் செட்டில் பண்ணிவிட்டு மீதி கேஷாக வச்சுட்டேன். அந்த கேஷை வச்சு இருக்கிற 3 lakhs வந்து அடைக்க போகிறேன். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல் ப்ரொசீஜர். ஒரு ரியலைசேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அசட்டையும் லைபிலிட்டியும் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அசட்டை ரியலைஸ் பண்ணி லைபிலிட்டியை செட்டில்மெண்ட் பண்ணி நெட்டாக எவ்வளோ தரம் கேஷ் இருக்கோ அதை கேஷ் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு அந்த கேஷ் அக்கௌண்ட்டில் வச்சு நான் கேபிட்டலில் செட்டில் பண்ணுவேன். இதுதான். சம்டைம்ஸ் என்ன தரமாவும் அசியும் நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நான் வந்து மைனஸ் பண்ணுறேன். சம்டைம்ஸ் என்ன தரமாவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நான் அப்படியே வந்து அன்டூ பண்ணிட்டேன். சம்டைம்ஸ் இந்த 4 லட்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் லாஸில் விற்கலாம், ப்ராஃபிட்டில் விற்கலாம். ஓகேவா? அசியும் நான் லாஸில் விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். தட் மீன்ஸ் இந்த 4 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சத்துக்கு தான் நான் விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 3 லட்சத்துக்கு நான் விற்கிறேன். ஓகேவா? தட் மீன்ஸ் 3 லட்சத்துக்கு விற்கிறேன், அது கேஷாக ஆகுது. மீதி 1 லட்சம் எங்கே சார் போகுது? இங்கே 4 லட்சம் இருக்குது, நான் 3 லட்சத்தை தான் விற்கிறேன். மீதி 1 லட்சம் எங்கே போகுதுன்னா, மீதி 1 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸாக போகுது கண்ணா. இங்கே பாருங்கள், லாஸாக போகுது. நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பண்ணுறேன்னா அதை நான் எங்கே போய் டெபிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீவேல்யூஷனில் வர லாஸெல்லாம் நான் எங்கே டெபிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசட் அக்கௌண்ட்டில் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணும். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டெபிட் மீன்ஸ் மைனஸ் பண்ணணும். ஏன்னா கேபிட்டல் கிரெடிட் நேச்சர் அக்கௌண்ட்டு, அதை டெபிட் பண்ணும்போது மைனஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டை ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் லாஸ் நான் எங்கே கூட்டின்னு போகிறேன், கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கும் கூட்டின்னு போகிறேன். இதை நான் என்ன காட்டுறேன்னா, இன்கேஸ் ரியலைஸ் பண்ணும்போது நான் லாஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன்னா, 4 லட்சம் அசட்டை 4 லட்சத்துக்கே நான் வந்து பார்த்தேன்னா நான் விற்ற மாதிரி காமிச்சேன். இப்போ 4 லட்சம் அசட்டை 3 லட்சத்துக்கு விற்றா எப்படி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்னு நான் காட்டிகிட்டு இருக்கேன். ஓகேவா? நான் 3 லட்சத்துக்கு விற்கும்போது பேங்க்கில் 3 லட்சம் போகும், பேங்க்கில் டெபிட்டு, ரியலைசேஷனில் கிரெடிட்டு. மீதி இருக்கிற லாஸை வந்து பார்த்தோன்னா நான் ரியலைசேஷனில் கிரெடிட் பண்ணுறேன். அதை நான் எங்கே போய் டெபிட் பண்ணுறேன்னா கேபிட்டலில். அதே ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ -50,000. ஓகேவா? ஸோ தட் மீன்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது லோன் அப்படி செட்டில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 1,50,000 நான் செட்டில் பண்ணும்போது இங்கே டெபிட் பண்ணுறேன், இங்கே அதே மாதிரி கிரெடிட் பண்ணுறேன், -1,50,000. ஓகேவா? அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த லோனை நான் செட்டில் பண்ணுறேன், -50,000. ஸோ தட் மீன்ஸ் நெட்டாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷும் கேபிட்டலும் மேட்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, கேஷும் கேபிட்டலும் மேட்ச் ஆகும் கண்ணா. 3 + 1 4, அதில் -2 போயிடுச்சுன்னா 2 lakhs. இங்கேயும் 2 lakhs இருக்குது, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs இருக்குது. இவனுக்கு ஒரு 1 lakh, இவனுக்கு ஒரு 1 lakhன்னு சொல்லிட்டு 2 lakhs இருக்குது. ஸோ இந்த 2 lakhs வந்து பார்த்தீங்கன்னா அட்லாஸ்ட் என்ன ஜெனரல் என்ட்ரி போடுவோம், கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட்.
கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா? 2 lakhs 2 lakhs. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், பிஸ்னஸை நம்ம ஓப்பன் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட்னு போடுவோம். ஃபுல் ஸ்டாப், அதாவது பிள்ளையார் சுழி போடும்போது கேபிட்டல் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் டு கேபிட்டல் அக்கௌண்ட்னு போடுவோம். மறுபடியும் ஃபுல் ஸ்டாப் வைக்கும்போது அந்த பிஸ்னஸ்க்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கும்போது அப்படியே இந்த என்ட்ரியை ரிவர்ஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்ட என்ட்ரி அப்படியே லாஸ்ட்டு போடுறோம். ஸோ ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நம்ம ரியலைசேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுற விதம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் சொல்கிறாங்க. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் என்ன தெரியுமாவும், சம்டைம்ஸ் டிசல்யூஷன் எக்ஸ்பென்ஸ் வரும். ஓகே, அந்த டிசல்யூஷன் எக்ஸ்பென்ஸை நம்ம எங்கே காட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் காட்டணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் டிசல்யூஷன் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம போட்டுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 செலவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10,000 எக்ஸ்பென்ஸை ரியலைசேஷனை கட்டிட்டு டெபிட் பண்ணிவிட்டு கிரெடிட் எங்கே பண்ணணும்னா இங்கே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து ஒரு என்ட்ரியை வந்து போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவ்வளோ தான் கண்ணா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் பண்ணணும், ரியலைசேஷனோட ப்ராஃபிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், பார்ட்னருக்கு வந்து பே பண்ணணும். பார்ட்னருக்கு ஃபஸ்ட்டு லோன் அக்கௌண்ட் இருந்தால் லோனை செட்டில் பண்ணிட்டு மீதி இருக்கிற கேபிட்டலை செட்டில் பண்ணணும். ஓகேவா? இதுதான் இங்கே டீட்டெயிலாக சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க? சி மோஸ்ட்டாக இந்த யூனிட் 6ல் என்ன கேட்பாங்கன்னா பேலன்ஸ் ஷீட்லாம் கேட்க மாட்டாங்க. ரியலைசேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. லோன் அக்கௌண்ட்டு மோஸ்ட்லி வராது, ஏதாச்சும் ஒரு சம்மில் தான் வரும். பட் கேபிட்டல் அக்கௌண்ட் எல்லா சம்லையும் ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க, கேஷ் அக்கௌண்ட் எல்லா சம்லையும் ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்டில் தான் நிறைய ட்ரான்சாக்ஷன் நடக்கும், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் நிறைய ட்ரான்சாக்ஷன் நடக்கும், ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் தான் நிறைய ட்ரான்சாக்ஷன் நடக்கும். அதனால் இது மூணுத்தையும் நீங்கள் ஜூம் பண்ணி காட்டுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் லெவல் கழுகு பறவை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் நடக்குது, ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கும் எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக டெபிட் கிரெடிட்னு போட்டு வந்தாலும் காமிச்சோம். அட்லாஸ்ட் நீங்கள் முற்றுப்புள்ளி எப்படி வைக்கணும்னா கேஷ் அக்கௌண்ட்டும் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் பண்ணுற வேண்டியதான். எப்படி ஆரம்பிக்கும் போது தொடக்கப்புள்ளி எப்படி நமக்கு வந்து கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட் இருந்ததோ, முற்றுப்புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட்னு இருக்கணும். அவ்வளோதான் கண்ணா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிச்சது தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கமாக எழுதிக்கிறாங்க. ரியலைசேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லி ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எந்த அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? கேஷ் அண்ட் பேங்கை தவிர எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கப்புறம் லைபிலிட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எந்த லைபிலிட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? அவுட் சைட் லைபிலிட்டியை. ஸ்பௌஸ் கிட்ட இருந்து லோன் வாங்கினா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். குட்வில்லாம் கேல்குலேட் பண்ண மாட்டோம். பட் இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு குட்வில் பேலன்ஸ் ஷீட்டில் இருந்ததுன்னா அதுவும் ஒன் ஆஃப் த அசட்டு தான். ஸோ அசட்டை நீ எப்படி வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறியோ அதே மாதிரி இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இன்கேஸ் சார் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் சார், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் எக்ஸாம்பிளில் நான் சொன்னேன் அந்த 4 லட்ச ரூபாய் அசட்டை நான் 4 லட்ச ரூபாய்க்கு விற்றேன், இல்லை 3.5 லட்ச ரூபாய்க்கு விற்றேன், அதெல்லாம் யார் சொல்லுவாங்கன்னு கேட்டால் கொஸ்டின்லேயே சொல்கிறாங்க. இன்கேஸ் கொஷினில் சொல்லனா என்ன சார் அசம்ஷன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஷினில் அசட்டை எவ்வளோ தூரத்திற்கு விற்றுருக்கோம், லைபிலிட்டியை எவ்வளோ தூரத்துக்கு செட்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எதுவும் சொல்லலைன்னா நீங்கள் அசம்ஷன் எடுக்கணும். என்ன தெரியுமா அசம்ஷன் எடுக்கணும்? இருக்கிற லைபிலிட்டி எல்லாத்தையும் செட்டில் பண்ணியாச்சு அப்படின்னு வந்து அசம்ஷன் எடுக்கணும். ஆனால் இருக்கிற அசட்டை எதுவுமே என்னால் ரியலைஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அசம்ஷன் எடுக்கணும். ஏன்னா இதுதான் வந்து ப்ரூடன்ஸ் அசம்ஷன். ஓகேவா? இன்கேஸ் அசட்டை எவ்வளோ தரத்துக்கு விற்றுருக்க அப்படின்னு சொல்லலாம், 0 ரூபீஸ்க்கு விற்றுருக்க, தட் மீன்ஸ் ஒன்றால் விற்கவே முடியல, எல்லாமே எல்லா லாஸையும் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைபிலிட்டியை எவ்வளோ தர செட்டில் பண்ணலன்னு சொல்லலைன்னா எல்லாத்தையும் செட்டில் பண்ண மாதிரி எடுத்துக்கணும். பட் என்னன்னா 99.99% கொஸ்டின்லேயே சொல்கிறாங்க பில்டிங்கே எவ்வளோ தரத்துக்கு விற்றுருக்க, லேண்ட் எவ்வளோ தரத்துக்கு விற்றுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் கழுகு பறவையே காமிச்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரியாக போட்டிருக்காங்க. இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஓகேவா? இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் கண்ணா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரிசர்வ். ஓகேவா? ரிசர்வ் ரீடிஸ்ட்ரிபியூஷன் இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேவா? ரிசர்வ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேட் பண்ண ப்ராஃபிட்டு, அதை வந்து நம்ம கேபிட்டலுக்கு காட்டுவோம். அதே மாதிரி ஃபிக்ஸிஷியஸ் அசட்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இருக்கும் கண்ணா. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா ரிசர்வோட ஆப்போசிட்டு சேர்த்து வச்ச லாஸு, சேர்த்து வச்ச எக்ஸ்பென்ஸு, அது சம்டைம் அசட்டில் இருக்கும். அந்த மாதிரி ஃபிக்ஸிஷியஸ் அசட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரியலைசேஷனுக்கு கொண்டு போகக்கூடாது. ஏன்னா அது ஆக்சுவலாக அசட் இல்லை, அது நம்ம சேர்த்து வச்ச எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? அந்த ஃபிக்ஸிஷியஸ் அசட் மாதிரி ஏதாச்சும் இருக்குதுன்னா ரிசர்வை எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிவிட்டு கேபிட்டலில் ப்ளஸ் பண்ணுறீங்களோ அதே கான்செப்ட் தான். ஃபிக்ஸிஷியஸ் அசட் சைடில் மைனஸ் பண்ணிட்டு லைபிலிட்டி சைடில் கேபிட்டல்லையும் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ஒன் ஆஃப் த ஆப்போசிட் ஆஃப் ரிசர்வ். ஓகேவா? ஃபிக்ஸிஷியஸ் அசட் அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா
ஞாபகம் வச்சுக்கணும். அட்லாஸ்ட் இதுதான் கேஷ் அக்கௌண்ட். நீங்கள் கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அட் த எண்ட் ஆஃப் டிசல்யூஷன் ப்ராசஸ் கேஷ் அக்கௌண்ட் ஷுட் மேட்ச் த பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட். அதுதான் நான் உங்களுக்கு காமிச்சேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஷ் அக்கௌண்ட்டை எடுத்துன்னு போயிட வேண்டியதான் கண்ணா. இவ்வளோ தான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. லாஸ் வந்தால் என்ன பண்ணணும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். இந்த கான்செப்ட் உங்கள் மண்டையில் இருந்தாலே போதும். இது வரைக்கும் நான் எதுவுமே சொல்லலை கண்ணா. புதுசாக எந்த கான்செப்ட்டும் சொல்லலை. பேசிக் அக்கௌண்டிங் கான்செப்டை தான் நான் சொன்னேன். இருக்கிற எல்லா ஜேர்னல் என்ட்ரிக்கும் இருக்கிற எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் எப்படி வந்து பார்த்தோன்னா நம்ம டெபிட் எஃபெக்ட் கிரெடிட் எஃபெக்ட் கொடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன். அட்லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷும் கேபிட்டலும் மேட்ச் ஆகும். அட்லாஸ்ட் அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க புள்ளிக்கு என்ன என்ட்ரி போட்டோமோ முற்றுப்புள்ளிக்கு ரிவர்ஸ் என்ட்ரி அப்படியே போடணும். ஓகேவா? கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் கேஷ் அக்கௌண்ட்டுமே அவ்வளோதான் நான் சொன்னேன். வேறு எதுவுமே சொல்லலை. ஸோ இவ்வளோ தான் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 90% கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. 10% கொஞ்சம் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் முறை ரூல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல் இருக்கும். அதை நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த 90% ரூல் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பெரிய 15 மார்க்கு செம்ம போடலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்துருவேன். ஓகேவா? இதுக்கப்புறம் பைக் ஓட்டுறது சேமான்னு கேட்டிங்கன்னா மோரலில் சேமு. பட் கொஞ்சம் அப்படி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சேஞ்சஸ் வரும், காம்ப்ளெக்சிட்டி வரும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு போடலாம். அப்படி இல்லை சார் நீங்களே ஒரே ஒரு சம் எனக்கு போட்டு காட்டுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் ஒரு பெரிய சம்மு. ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினை நான் வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க் கொஸ்டினை நான் போட்டு காட்டுறேன். ஓகே? எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நாக் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகே? எஸ். ஓகே. இந்த கொஷினை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு பயம் வந்துடும். ஓகேவா? ஐயோ இவ்வளோ பெருசா அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன அதுனா சிம்பிள் கான்செப்ட்டு. ஜஸ்ட்டு ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் டெபிட் கிரெடிட்னு பண்ணிகிட்டே வரணும். ஓகேவா? நான் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சம்மு போடுவேன்னா எப்படி வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. நான் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் அந்த பேலன்ஸ் ஷீட்டை நான் இங்கே கொஞ்சம் எடுத்துன்னு வந்துடுறேன். ஓகேவா? அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே? நான் இங்கே வச்சுக்கிறேன். பேலன்ஸ் ஷீட்டை நான் இங்கே எடுத்துன்னு வந்துடுறேன். ஓகே ஓகேண்ணா. ஸோ நான் கடன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டை எழுதிட்டேன். பேலன்ஸ் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா 506,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு இருக்குது. ஓகே? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா AVS அஜய் விஜய் சஞ்சய். ஓகேவா? 7:7:4 அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் நடத்திட்டு இருக்காங்க. இதில் என்ன பண்ணிட்டான் சஞ்சய் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராடுகார பையன். ஓகேவா? நிறைய ஏமாற்றிட்டான். அவனுக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய லாஸ் வந்துருச்சு. இவன் பண்ணதுனால வந்து நிறைய லாஸ் வந்துருச்சு. அதனால் பிஸ்னஸே இழுத்து மூடுற சூழ்நிலை வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ பிஸ்னஸ் இழுத்தி மூட போகிறாங்க. ஓகே? ஸோ இதுதான் வந்து பேலன்ஸ் ஷீட் இருக்குது. இப்போ இந்த ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக பார்க்க போகிறோம். இவன் என்ன சார் ஃப்ராட் பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு 50,000 இருக்கான். அதில் என்ன பண்ணுறான், ஒரு 8,000 இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பார்த்தோன்னா விற்றுட்டு காசு எடுத்துன்னு ஓடிடுறான். 8,000 இன்வெஸ்ட்மெண்ட்டை 11,000 விற்றுட்டு காசு எடுத்துன்னு ஓடிடுறான். ஓகேவா? அதே மாதிரி இப்போ டெட்டாஸ் இருக்கிறான்னா டெட்டாஸ் கிட்டேருந்து வந்து பார்த்தோன்னா 7,000 காசு வந்துச்சு. ஆனால் அந்த காசை அவன் எடுத்துன்னு ஓடிட்டான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நிறைய ஃப்ராடு தனம் பண்ணிட்டான். ஓகே? ஸோ இருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஓகேவா? நிறைய 1 by 1 நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இவங்க என்ன கேட்டுக்கிறாங்க, ரியலைசேஷன் அக்கௌண்ட்டு, கேஷ் அக்கௌண்ட்டு, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. ஓகேவா? இங்கே பாருங்க கண்ணா, எப்பவுமே டிசல்யூஷன் ஆஃப் ஃபர்ம் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 3 அக்கௌண்ட்டை சைமல்டேனியஸாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ கேட்கலையோ இந்த 3 அக்கௌண்ட்டை சைமல்டேனியஸாக ஓப்பன் பண்ணணும். எந்த 3 அக்கௌண்ட்டு? ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டு. ஓகேவா? ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டு. ஓகே? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை நான் இவ்வளோ பெருசாக போட்டுக்கிறேன் சும்மா, ஏன்னா இதுதான் ரொம்ப பெருசு. ஓகேவா? ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டாச்சா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் என்ன பண்ணுங்கள், ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். 3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். பக்கத்தில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஓகே? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். பண்ணிக்கணும். நான் இப்படி தான் வந்து பார்த்தோன்னா சம் போடுவேன். ஓகே? நான் இப்படி தான் சம் போடுவேன். கேபிட்டல்லே வந்து பார்த்திங்கன்னா 3 கேபிட்டல் இருக்குது. AVS. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் சேதணும். ஓகேவா? நான் வந்து பார்த்தோன்னா பர்டிகுலர் சேத போர் அடிக்குது. டப்புன்னு வந்து பார்த்தோன்னா கான்செப்ட் மட்டும் சொல்லலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் சொல்லலாம்னு நான் போயினே இருக்கிறேன். பர்டிகுலர்ஸ் நீங்கள் தான் எழுதணும். ஓகே? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டு, பேங்க் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். பில்டிங். ஓகேவா?
அதாவது இருக்கிற எல்லா அசெட்டு எல்லா லைபிலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு வரணும். பேங்க்கில் இருக்கிற பேலன்ஸு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம கொண்டுட்டு போயிடலாம், கேபிட்டலில் இருக்கிற பேலன்ஸு கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கொண்டுட்டு போயிடலாம். ஸோ தட் மீன்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் எதுவுமே இருக்காது. நான் ஃபஸ்ட்டு பண்ணுற விஷயமே அதுதான். ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டேலிடு பேலன்ஸ் இருக்குப்பா, டெபிட்டும் கிரெடிட்டும் டேலிடு பேலன்ஸ் இருக்குது. நான் இதை எடுத்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 3த்துலையும் பிரிச்சுக்கிறேன், ரீவேல்யூஷன்லையும் அதுக்கப்புறம் பேங்க்லையும் அதுக்கப்புறம் கேபிட்டல்லையும் பிரிச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கிரெடிட் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் எப்படி சார் போடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே minus 1,90,000 கிரெடிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1,90,000 நான் மைனஸ் பண்ணுறேன், அதை நான் டெபிட் பண்ணுறேன். ஓகேவா? இதுதான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு எங்கள் பில்டிங்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே minus 1,30,000 இந்த மாதிரி போடும்போது கண்டிப்பாக தப்பு பண்ணுறதுக்கு சான்ஸே வராது. ஓகேவா? 1,30,000 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 50,000 இது என்னது 1,30,000 வந்து பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி. இது வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஓகேவா? நீங்களும் இந்த மாதிரி தான் போடணுமான்னு கேட்டால் நீங்களும் அந்த மாதிரி தான் போடணும். டேட்டாஸு 70,000. ஓகேவா? இங்கே கிரெடிட் பண்ணிட்டேன், இங்கே டெபிட் பண்ணிட்டேன் 70,000. என்ன சார் அது கிரெடிட்னு கேட்டிங்கன்னா, கண்ணா அசெட்டு குறையுது, ஸோ அதனால் கிரெடிட். ஓகேவா? டேட்டாஸ் போட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கை நான் இங்கே கிரெடிட் பண்ணிட்டு டேரெக்டாக நான் போய் பேங்க் அக்கௌண்ட்லேயே போட்டுக்கிறேன். ஓகே, 26,000 இது ஓப்பனிங் பேலன்ஸ். ஓகேவா? பேலன்ஸ்னு சொல்லிட்டு 26,000. அதுக்கப்புறம் கேபிட்டல் இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் இருக்கிற கேபிட்டல். ஓகேவா? ஐடியலி கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கும் வீக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் இருக்குது. கேபிட்டல் கிரெடிட் நேச்சர் பற்றி இவன் என்ன பண்ணுறான்னா போட்ட காசோட அதிகமாக எடுத்துகிறான், அதனால வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு டெபிட் பேலன்ஸ் காட்டுறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இங்கே நம்ம கிரெடிட் பண்ணிட்டு மறுபடியும் கேபிட்டல் எஸ்ஸுக்கு நான் டெபிட்டே பண்ணுறேன். ஓகேவா? 40,000. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கும் வீக்கும் நான் வந்து டெபிட் பண்ணிட்டு அங்கே போய் கிரெடிட் பண்ணுறேன். 1,80,000. ஓகேவா? 1,80,000. இதெல்லாம் பை பேலன்ஸ் கேரி டவுன் ப்ராட் டவுன் அப்படின்னு நீங்கள் போதணும். நம்ம பர்டிகுலர்ஸ் எதுவுமே போடல, போர் அடிக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் ரிசர்வ் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேவா? இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் பண்ணுறேன். ஸோ ரிசர்வ் குறையுது டெபிட் பண்ணுறேன், நான் இங்கே கிரெடிட் பண்ணுறேன். 3 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ரேஷியோவில் கிரெடிட் பண்ணணும்? 7:4. ஓகேவா? 7:4னா என்னப்பா வருது அப்படின்னு நீங்களே போடுங்க. 14:8. ஓகேவா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 36,000 நான் மைனஸ் பண்ணுறேன், இங்கே 36,000 அங்கே வந்து டெபிட் பண்ணுறேன், இங்கே கிரெடிட் பண்ணுறேன். எவ்வளோ வருது? 36,000 வந்து பார்த்தீங்கன்னா 7:4 போயிடுச்சுன்னா 14,8. ஓகேவா? 14,000 8,000. ஓகேவா? இங்கே நான் வந்து கிரெடிட் பண்ணுறேன், அங்கே நான் டெபிட் பண்ணுறேன். எவ்வளோ தரும்? 36,000. கிரெடிட்டாஸ் ஆனால் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு நம்ம மூவ் பண்ணணும். -80,000. ஓகேவா? கிரெடிட்டாஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பில்ஸ் பேயபிள் 30,000. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் நான் இறக்கி வச்சிட்டேன். எங்கே இறக்கி வச்சிட்டேன்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டு, கேபிட்டல் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டு. இதோட டெபிட் கிரெடிட் இங்கே பாருங்கன்னா இந்த 3தோட டெபிட் கிரெடிட் எப்பவுமே ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம எடுத்த பேலன்ஸ் ஷீட்டு டேலிடு பேலன்ஸ் ஷீட்டு. ஓகேவா? இதில் இருக்கிற டெபிட் இதில் இருக்கிற டெபிட்டையும் இதில் இருக்கிற கிரெடிட்டையும் நீங்கள் ஆட் பண்ணி கம்பேர் பண்ணிங்கன்னா டெபிட் இஸ் ஈக்குவல் டு கிரெடிட்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லையும் வந்து பிசுறு தட்டாமல் வந்து பண்ணணும். ஓகேவா? இது வரைக்கும் நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டே போடல. பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிறதுலாம் இறக்கி வச்சேன். எங்கே இறக்கி வச்சேன்? ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் இறக்கி வச்சேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இதை நான் போடுறேன். ஓகேவா? அசெட்லாம் ரியலைஸ் பண்ணதை நான் போடுறேன். அசெட்லாம் எவ்வளோ திறத்துக்கு ரியலைஸ் பண்ணாங்களோ நான் அதை அப்படியே போடுறேன். இன்வென்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 நம்ம விற்றுருக்கோம். ஓகேவா? தட் மீன்ஸ் பேங்க்கில் நம்ம வந்து கேஷாக மாற்றுறோம். ஓகேவா? சரி, கேஷ் வந்திருக்கு 1,20,000. ஓகேவா? பை கேஷ் அக்கௌண்ட்டில் இதெல்லாம் வித்து கேஷ் வந்திருக்கு. இன்வென்ட்ரி 1,20,000 கண்ணா. ஓகேவா? இன்வென்ட்ரினால 1,20,000 வந்திருக்கு. இன்வென்ட்ரி விற்றதுனால 1,20,000. நான் அதை அப்படியே இங்கே வந்து பேங்க்கில் போடுறேன் 1,20,000. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு. சரி,
அதுக்கப்புறம் என்னது இதுக்குன்னு அட்ஜஸ்ட்மெண்ட்டு போட்டாச்சு ஓகேவா. அதுக்கப்புறம் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 110% விற்கிறேன். பில்டிங் 110%. சரி 1,90,000 110% எவ்வளோப்பா 1,90,000 110% போட்டிங்கன்னா எவ்வளோ தரம் வரும்னா நான் இருங்க அப்படி கேல்குலேட்டரில் போடுறேன் 209,000 ஓகேவா. 209,000 அது அப்படியே பேங்க்கில் வருது 209,000 ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் போட்டாச்சு. சீக்கண்ணா இங்கே த ரெஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வேர் சோல்ட் அட் ப்ராஃபிட் ஆஃப் 7,000. அதாவது இங்கே பாருங்கள் ஆல்ரெடி நம்மக்கிட்ட எவ்வளோ தர இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அந்த 50,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் சஞ்சய் வந்து விற்றுட்டான் ஓகேவா. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் இப்படி எடுத்துக்கிறேன் ஓகேவா. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம 3 விதமாக ரியலைஸ் பண்ணோம் ஓகேவா. இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ தர இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது நான் சும்மா உங்களுக்கு நான் காட்டுறேன் என்ன நடந்திருக்குன்னு நான் காட்டுறேன் ஓகேவா. நமக்கு 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா அதை நம்ம 3 விதமாக வந்து ரியலைஸ் பண்ணோம் ஓகேவா. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 8,000 இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓகேவா. இந்த 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 இன்வெஸ்ட்மெண்ட்டில் 8,000 வந்து பார்த்தோன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து விற்றுட்டான். யார் விற்றுட்டான் நம்மளோட சஞ்சய் விற்றுட்டான். எவ்வளோ திருத்தி விற்றுருக்கான் 11,000 விற்றுருக்கான் ஓகேவா. 11,000 விற்றுருக்கான். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கிரெடிட்டாருக்கு கொடுக்குறோம். கிரெடிட்டாருக்கு காசு கொடுக்காம இந்தாப்பா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுக்கோன்னு நான் சொல்கிறோம். இந்த கிரெடிட்டார் அக்ரி டு டேக் ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் புக் வேல்யூ 9,000 at 13,000 ஓகேவா. தட் மீன்ஸ் என்னோட காஸ்ட் 9,000 ஆனால் கிரெடிட்டார் என்ன சொல்கிறான் சரி ஓகே நான் அதை 13,000க்கு எடுத்திருக்கேன். அதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கிரெடிட்டர்ஸ்க்கு பேலன்ஸ் இருக்குல்ல அவன் என்ன சொல்கிறான் எனக்கு நீ 13,000 தராத மீதி இருக்கிறத மட்டும் தா. எனக்கு 13,000 பதில் நான் இந்த 9,000 என்ன எடுத்திருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்திருக்கேன்னு சொல்கிறான். மீதி எவ்வளோ தர இருக்குது இது வந்து பார்த்தோன்னா எடுத்துட்டான். இது வந்து பார்த்தோன்னா கிரெடிட்டார் எடுத்துட்டான். மீதி எவ்வளோ தர இருக்குன்னா மீதி எவ்வளோ திரும்ப இருக்குது 33,000 இருக்குது. மீதி 33,000 இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன் இதுதான் ரெஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வேர் சோல்ட் அட் ப்ராஃபிட் ஆஃப் 7,000 ப்ராஃபிட் வச்சு விற்கிறேன். தட் மீன்ஸ் 40,000 விற்கிறேன். இதை நான் 3த்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் 3ஆக பிரேக் பண்ணி இது 3த்துக்கும் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கணும். 40,000 எனக்கு கேஷ் வந்துருச்சா 40,000 எனக்கு கேஷ் வந்துருச்சு ஓகேவா. 40,000 சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்லையும் இதுலையும் நான் போட்டுக்கிறேன் ஓகே. 40,000 இந்த 11,000 என்ன சார் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 11,000 ரியலைஸ் பண்ணிட்டேன். ஆனால் கேஷ் எனக்கு வரல. இந்த கேஷை எவன் எடுத்துன்னு ஓடிட்டான் எடுத்துன்னு ஓடிட்டான். ஸோ கிட்டேருந்து நான் அந்த கேஷ் வாங்கணும். ஸோ நான் டெபிட் பண்ணுறேன் ஓகேவா. தட் மீன்ஸ் ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை நான் கிரெடிட் பண்ணிவிட்டு டெபிட் பண்ணுறேன். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா டூயல் எஃபெக்ட் கொடுக்குறேன். டெபிட் கிரெடிட்டு 11,000 மேட்ச் ஆகுது ஓகேவா. எனக்கு இது கேஷாக வரல. கேஷாக வந்தனா நான் இங்கே போட்டிருப்பேன். எனக்கு வந்து பார்த்தோன்னா அவன் எடுத்துன்னு ஓடிட்டான். எனக்கு வந்த கேஷை அவன் எடுத்துன்னு ஓடிட்டான். ஸோ அவங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக அவனை நான் டெபிட் பண்ணுறேன் ஓகேவா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 13,000 எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அசட்டை ரியலைஸ் பண்ணுறேன் ஓகேவா. எப்படி ரியலைஸ் பண்ணுறேன்னா கேஷை ரியலைஸ் பண்ணல ஒரு லைபிலிட்டியை செட்டில் பண்ணுறேன் ஓகேவா. தட் மீன்ஸ் இங்கே 13,000 இந்த லைபிலிட்டி இருக்கா இந்த லைபிலிட்டியில் நான் வந்து பார்த்தீங்கன்னா 13,000 செட்டில் பண்ணுறேன். தட் மீன்ஸ் இங்கேயும் 13,000 இங்கேயும் 13,000 ஏன்னா அசட்டும் குறையுது லைபிலிட்டியும் குறையுது ஓகேவா. ஸோ அதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் நான் வந்து டபுள் எஃபெக்ட் கொடுத்துன்னு வரேன்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துனே வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் டேலி ஆகிறது உங்களுக்கு மிஸ்ஸாகவே ஆகிறதுலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரியலைசேஷன் பண்ணிட்டேன். அதுக்கும் என்ட்ரி போட்டாச்சு ஓகேவா. அதுக்கப்புறம் சார் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பார்த்தோன்னா ஃப்ராடு பண்ணி ஏமாற்றி அவன் எடுத்துன்னு போயிட்டான். அதுக்கும் நான் போட்டுட்டேன். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு கிரெடிட்டருக்கு செட்டில் பண்ணிச்சு அதுக்கும் நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன இருக்குது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் 7,000 ப்ராஃபிட்டையும் நான் காமிச்சிட்டேன். மீதி அதுக்கப்புறம் டெட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா டெட்டாஸ் கிட்ட ஆல்ரெடி 7,000 வாங்கியாச்சு. ஆனால் வாங்கின காசு நமக்கு வரல. அதையும் எடுத்துன்னு ஓடிட்டான். அப்படின்னா நான் இங்கே என்ன பண்ணணும்னா 7,000 நான் வந்து பார்த்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணதுக்கு கிரெடிட் பண்ணிவிட்டு அந்த 7,000 நான் என்ன பண்ணணும் எஸ்ஸுக்கு டெபிட் பண்ணிடணும். மீதி இருக்கிற தட் மீன்ஸ் இங்கே பாருங்கன்னா டெட்டாஸ் டோட்டல் எவ்வளோ தர இருக்கிறான் நம்மக்கிட்ட டெட்டாஸ் டோட்டல் நம்மக்கிட்ட எவ்வளோ தர இருக்கிறான்னா 70,000 இருக்கிறான் ஓகேவா. 70,000 இருக்கிறான். கண்ணுக்கு தெரியும் நினைக்கிறேன். 70,000 இருக்கிறான். அதில் 7,000 ஆல்ரெடி நம்ம ரியலைஸ் பண்ணியாச்சு ஓகேவா. எவ்வளோ தரத்துக்கு ரியலைஸ் பண்ணியாச்சு 7,000. மீதி இருக்கிற 63,000க்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா 63,000 வாங்குறோமான்னு கேட்டோன்னா 63,000
வாங்கலக்கண்ணா 63,000 வாங்கலை, 10% டிஸ்கவுண்ட் கொடுத்து மீதி 90% தான் வாங்குகிறோம். 90% போட்டிங்கன்னா எவ்வளோ தரம் வருதுன்னா 56,700 வருது. தட் மீன்ஸ் 56,700 தான் எனக்கு 56,700 தான் எனக்கு என்ன ஆகுதுன்னா கேஷாக வருது. 56,700 ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஃபுல்லாக ரியலைஸ் பண்ணதுக்கு காமிச்சிட்டேன், டெட்டாஸ்க்கும் ஃபுல்லாக ரியலைஸ் பண்ணதுக்கு காமிச்சிட்டேன் ஓகேவா. இன்வெஸ்ட்மெண்ட்டை 3 விதமாக பண்ணிருக்கோம், டெட்டாரை 2 விதமாக பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன கண்ணா இருக்குது, அதுக்கப்புறம் கிரெடிட்டார் ஓகேவா. கிரெடிட்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 13,000 செட்டில் பண்ணியாச்சு, மீதி இருக்கிறத செட்டில் பண்ணுறோம் 10% தான். 10% குறைச்சிட்டு மீதி இருக்கிற 90% தான் செட்டில் பண்ணுறோம். எவ்வளோ இருக்கும் கிரெடிட்டார் வந்து பார்த்திங்கன்னா 80,000. இங்கே பாருங்கள், கிரெடிட்டார் வந்து இந்த இடத்துல 80,000 இருக்கிறான்னா இந்த 80,000 நம்ம எப்படி செட்டில் பண்ணுறோன்னா 13,000 ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோன்னா கொடுத்தாச்சு. 13,000 ஆல்ரெடி கொடுத்தாச்சு. மீதி எவ்வளோ தர இருக்குது, மீதி எவ்வளோ தர இருக்குன்னா 67,000 இருக்குது. அந்த 67,000க்கு எவ்வளோ தரம் பே பண்ணுறோம், 90% தான் பே பண்ணுறோம். ஏன்னா 10,000 அவன் நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டான் ஓகேவா. தட் மீன்ஸ் 60,300 தான் பே பண்ணுறோம். தட் மீன்ஸ் இங்கே வந்து டெபிட் சைடில் 63,300 தான் இருக்கும் ஓகேவா. பேங்க்கில் இருந்தும் 60,300 தான் போகும் ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்கியான சிஏ கொஷின் காட்டுற அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஓகேவா. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை 3 விதமாக பண்ணுறோம், டெட்டாரை 2 விதமாக பண்ணுறோம், கிரெடிட்டாரை 2 விதமாக பண்ணுறோம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த சைடில் எதுக்கு குறுக்காமல் இருக்கா வருது குழப்புது ஓகேவா கண்ணா. எப்படிலாம் ரியலைஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டு சம்மு. இதுவே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நான் வர ஸ்பீடுக்கு உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதுன்னா அவ்வளோதான் கண்ணா. நீங்கள் இன்னுமே ஈஸியான சம்மெலாம் அசால்ட்டாக போய்கிட்டே இருக்கலாம் ஓகேவா. ஓகே சார், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில்ஸ் பேயபிள் வேறு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டில் பண்ணுறோம் 500 டிஸ்கவுண்ட்டு ஓகேவா. பில்ஸ் பேயபிள் எவ்வளோப்பா 30,000 இருக்குது. ஆனால் நம்ம பே பண்ணுறது 29,500 தான். 29,500 தான் ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குது, சரி டிசல்யூஷன் எக்ஸ்பென்ஸு 8060. டிசல்யூஷன் எக்ஸ்பென்ஸை நம்ம இங்கேயே டெபிட் பண்ணுறோம் 8060. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேஷாக வெளியே போகுது 8060 ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், it was found that realization from Sanjay's private asset would be 7,000. அதாவது சஞ்சய் ஓகேவா, நமக்கு கேஷ் வந்திருக்கு, சாரி அதாவது ரியலைஸ் பண்ணிட்டோம் ஓகேவா. ரியலைஸ் பண்ணிட்டோம் 7,000. ஆனால் அது பிஸ்னஸோட அசெட் இல்லை, அது சஞ்சயோட அசெட்டு. தட் மீன்ஸ் சஞ்சயோட அசெட்னா அந்த காசு நம்ம மறுபடியும் சஞ்சய்க்கு கொடுக்கணும். ஒரு நிமிஷம், சரி ஆக்சுவலாக வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் போடக்கூடாது. இந்த சஞ்சயோட அசெட்டை விற்றது ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் போடக்கூடாது. ஏன்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் நம்ம போடுற அசெட் லைபிலிட்டி எல்லாமே ஃபேமோட அசெட் லைபிலிட்டி. ஆனால் நம்ம இப்போ விற்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம், நம்ம இப்போ விற்றது வந்து பார்த்திங்கன்னா விற்று காசு வாங்குறது 7,000 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமோட ப்ராப்பர்ட்டி இல்லை, சஞ்சயோட ப்ராப்பர்ட்டி. தட் மீன்ஸ் இங்கே கேஷ் வந்திருக்கு, ஆனால் அது சஞ்சய்க்கு கொடுக்கணும் ஓகேவா. ஏன்னா அது அவனோட ப்ராப்பர்ட்டி ஓகே. ஸோ அவ்வளோதான் கண்ணா. இருக்கிற எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் நம்ம வந்து போட்டாச்சு ஓகேவா. இது போட்டாச்சு இருக்கிற எல்லாத்தையும் போட்டாச்சா, முடிஞ்சு. ஆக்சுவலாக சம்மு முடிஞ்சு. இப்போ நீங்கள் இதை ப்ராப்பராக ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சு. கேஷும் கேபிட்டலும் ஈக்குவலாக இருக்கும். அது எப்படி சார் எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் இல்லை கண்ணா. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்கள். இது டோட்டல் பண்ணால் எவ்வளோ வருது, எந்த சைடு அதிகமாக இருக்குது, கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்கும் ஓகேவா. கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்கும். கிரெடிட் சைடு எவ்வளோ தரம் டோட்டல் வருது அப்படியே இருக்க நான் பண்ணுறேன் ஓகே. நீங்கள் இதை டோட்டல் பண்ணிங்கன்னா எவ்வளோ தரம் வரும்னா 5,66,700 ஓகேவா. 5,66,700 ஓகே. இங்கே நெட்டாக எவ்வளோ தரம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதையும் டோட்டல் பண்ணிட்டு 5,66,700 மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ தரம் வருதுன்னா ஒரு நிமிஷம், எவ்வளோ தரம் வருதுன்னா 15,840. 15,840 டெபிட் பண்ணுறோம், அதை கிரெடிட் பண்ணணும்.
எங்கே கிரெடிட் பண்ணணும்? கேபிட்டல் அக்கௌண்ட்டில். என்ன ரேஷியோவில்? பிஎஸ்ஆர் ரேஷியோவில். அதாவது பிஎஸ்ஆர் ரேஷியோ நீங்கள் வந்து போட்டிங்கன்னா என்ன வரும்னா 2:2:1. ஓகேவா? அப்படி போட்டிங்கன்னா நீங்கள் பிரிச்சிங்கன்னா என்ன வருதுன்னா 6160, அதுக்கப்புறம் 6160, 3520. சரி, இந்த ரேஷியோவில் நீங்கள் பிரிக்கணும் கண்ணா. ஓகே, இதெல்லாம் நீங்கள் இந்த சம்மு ஆக்சுவலாக நான் போடும்போது என் கூட நீங்களும் நோட் எடுத்து போட்டிங்கன்னா இன்னுமே தெளிவாக புரியும். இல்லை நீங்கள் சும்மா ஷோபாவில் உட்காந்து இல்லை பெட்டில் படுத்துன்னு பார்த்தீங்கன்னா புரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் எடுத்து பெண்ணை எடுத்து நோட்டில் வைக்கும்போது பிளாங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ தயவுசெய்து நீங்களும் போட்டு பாருங்கள், என் கூட நீங்களும் கேல்குலேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த 15840 நம்ம இங்கே டெபிட் பண்ணுறோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணணும். ஓகேவா? என்ன ரேஷியோவில்? ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 6160, 6160, 3520. ஓகே, 6160, 6160, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3520. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா ஏக்கும் வீக்கும் கண்ணா, ஏக்கும் வீக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ் இருக்குது. ஏன்னா ஏக்கும் வீக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ் இருக்குது, ஆனால் எஸ்ஸுக்கு டெபிட் பேலன்ஸ் இருக்குது. அதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரெடிட் பேலன்ஸ் இருக்குன்னா ஃபர்ம் பே பண்ணணும். ஓகேவா? ஃபர்ம் பே பண்ணணும். தட் மீன்ஸ் இந்த பேங்க்கில் இருக்கிற காசு ஏக்கும் வீக்கும் மட்டும்தான் போகணும். ஏன்னா ஏக்கும் வீக்கும் தான் வந்து கிரெடிட் பேலன்ஸ் இருக்குது. தட் மீன்ஸ் அவன் போட்ட காசு நம்ம பே பண்ண வேண்டிய சூழ்நிலை லைபிலிட்டி இருக்குது ஃபர்முக்கு. இதுவே எஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெபிட் பேலன்ஸ் இருக்குது. தட் மீன்ஸ் அவன் ஆல்ரெடி நிறைய கேஷ் எடுத்துட்டான், ஆனால் கேஷ் எடுத்துகிட்டு தராமல் போயிட்டான். தட் மீன்ஸ் எஸ்ஸுக்கு இருக்கிற என்னது சரி எஸ்ஸுக்கு இருக்கிற டெபிட் பேலன்ஸ் வந்து ஆக்சுவலாக லாஸு. அந்த லாஸை யார் பியர் பண்ணணும்னா ஏவும் பியும் பியர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் கண்ணா. எப்போ வந்து பார்த்திங்கன்னா செட்டில்மெண்ட் டைமில் ஒருத்தவனுக்கு டெபிட் பேலன்ஸ் இருக்கோ அது லாஸ்ன்னு அர்த்தம். அந்த லாஸை ரிமைனிங் பார்ட்னர் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணணும், பியர் பண்ணணும். ஓகேவா? எவ்வளோ தரம் லாஸ் வருது? ஆக்சுவலாக அவனுக்கு எவ்வளோ தரம் வந்து டெபிட் பேலன்ஸ் இருக்குன்னா டோட்டல் ஒரு நிமிஷம் நீங்கள் டோட்டல் போட்டிங்கன்னா தெரியும். என்னது 40,000 ப்ளஸ்ஸு 11,000 ப்ளஸ்ஸு 7,000. ஓகேவா? 58,000 இருக்குது. டெபிட் சைடில் தான் அதிகமாக இருக்குது. 58,000 எவ்வளோ தரம் டிஃப்ரென்ஸு? எவ்வளோ தரம் டிஃப்ரென்ஸ்னா 58,000ல் மைனஸ் 8,000 மைனஸ் 7,000 மைனஸ் 3520. தட் மீன்ஸ் 39,480 கிரெடிட் பண்ணிட்டு எங்கே வந்து பார்த்தோன்னா டெபிட் பண்ணணும்னா ஏக்கும் வீக்கும் என்ன ரேஷியோவில்? அவனோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில். இவனோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளோப்பா? இவனோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளோ? ஏவும் வியும் எவ்வளோ தரம் பண்ணுறான்னா ஈக்குவலாக பண்ணுவான். ஏவும் வியும் 7:7 1:1. ஓகேவா? தட் மீன்ஸ் 19,740 சொல்லிட்டு இந்த கிரெடிட்டில் பண்ணுறத அப்படியே ஏக்கும் விக்கும் 19,740. சரி, ஓகேவா? இது சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் 19,740. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து மேஜிக்கே நடக்க போகுது. நீங்கள் ரிமைனிங் எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் பேலன்ஸ் காட்டுதோ அதே பேலன்ஸை பேங்க்லேயும் காட்டும். ஸோ பேங்க்கில் காட்டுறதும் கேபிட்டலில் காட்டுறதும் ஈக்குவலாக இருக்குதுன்னா நீங்கள் பண்ண ரியலைசேஷன் எல்லாமே கரெக்டுன்னு அர்த்தம். ஓகே சார், நம்ம பார்த்துலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெபிட் சைடில் எவ்வளோ தரம் இருக்குது? 26,000 ப்ளஸ்ஸு 12,000 சாரி 1,20,000 1,20,000 ப்ளஸ்ஸு 209,000 ப்ளஸ்ஸு 4,000 ப்ளஸ்ஸு 56,700 ப்ளஸ்ஸு 7,000. ஓகேவா? தட் மீன்ஸ் 422,700 இருக்குது. 422,700. ஓகேவா? ஸோ எவ்வளோ தரம் பேலன்ஸ் இருக்குது? 422,700ல் மைனஸ் 6,300 மைனஸ் 29,500 மைனஸ் 8060. சரி, 8060 போட்டிங்கன்னா 324,840. இதுவே தான் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கும் வீக்கும் இருக்கிற கேபிட்டல் பேலன்ஸும் இருக்கணும். ஓகேவா? அது நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தரம் இருக்குது? 1,80,000 ப்ளஸ் 14,000 ப்ளஸ் 6160. ஓகேவா? தட் மீன்ஸ் 200,160 200,160. ஓகேவா? மைனஸ்
19,740 அப்படின்னு போட்டிங்கன்னா 180,420 அப்படின்னு விக்கு காட்டுது. அதே தான் இவனுக்கும் காட்டும் 180,420. தட் மீன்ஸ் 180,420 ப்ளஸ் 180,420 பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம், சரி ஆக்சுவலாக இது 4,000 இல்லை 40,000 இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தரும் 1,80,420 ப்ளஸ் 1,80,420 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேபிட்டலில் டோட்டலாக எவ்வளோ தரம் பேலன்ஸ் காட்டுது 360,840. ஓகேவா? இங்கே ஆக்சுவலாக லைட்டாக ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே ஆக்சுவலாக என்ன வருதுன்னா அதே தான் வரணும். நான் சம்டைம்ஸ் சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டேன், நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகே, இங்கே நீங்கள் இது டோட்டல் போட்டு பார்த்தாலும் என்ன வரும் ஆக்சுவலாக 360,840 வரும். 360,840 வரும் கண்ணா, 360,840 வரும். தட் மீன்ஸ் அட் லாஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்டும் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் டேலி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல்னு க்ளோஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி க்ளோஸ் பண்ணணும் கண்ணா. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்மு. இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் இருக்கும். ஓகேவா? நீங்கள் அந்த இதை கொச்சன்னு இருக்குது. சாரி, என்னோட ஹேண்ட் ரைட்டிங் கேவலமாக இருக்கும். பட் என்னன்னா இதை நீங்கள் கரெக்டாக புக்கோட ஆன்சரோட கம்பேர் பண்ணிங்கன்னா கரெக்டாக டேலி ஆகும் கண்ணா. என்ன இருக்குது 180,420 லாஸ்ட்டாக கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 180,420 180,420 இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆட் பண்ணிங்கன்னா 360 சம்திங் வருது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம் கொடுத்தாலும் ரியலைசேஷன் கான்செப்ட் சிம்பிள். சார் சிம்பிளாக எனக்கு ஒரு வரியில் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைன்னா அசட்டை காசாக மாற்ற லைபிலிட்டியை செட்டில் பண்ணு. மீதி எவ்வளோ காசு இருக்குமோ அந்த காசை வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலோட ஈக்குவலாக இருக்கும்னு அர்த்தம். அதை நீங்கள் அப்படியே வந்து கேபிட்டலுக்கு கொடுத்து எடுத்துக்க வேண்டியதான். பேலன்ஸ் ஷீட்டு நில்லாயிடும். கடையை இழுத்து மூடுறதுக்கு புக்கையும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஓகே, இதுக்கப்புறம் சின்ன கான்செப்ட் இருக்கும், அதை நம்ம 1 by 1 பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குண்ணா. சின்ன கான்செப்ட் இருக்குது, அதாவது பீஸ்மல் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சம்மு போட்டு பார்த்தோம். அதில் நம்ம எந்த மாதிரி பார்த்தோம்னா இருக்கிற எல்லா அசட்டையும் டப்புன்னு நம்ம விற்ற மாதிரி பார்த்துட்டோம். ஓகேவா? டப்புன்னு விற்றுட்டு டப்புன்னு எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு டப்புன்னு கேபிட்டலை வந்து பார்த்தோன்னா செட்டில்மெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்தோம். பட் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்காது. ரியல் லைஃப்பில் எப்படி நடக்கும்னா ஓவர் த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி கடையை மூடுறோன்னா இன்றைக்கே அப்படியே இருக்கிற எல்லா அசட்டையும் விற்றுட்டு அப்படியே இருக்கிற எல்லா கேஷையும் எடுத்துன்னு வீட்டுக்கு போக மாட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் அசட்டை விற்போம், நாளைக்கு கொஞ்சம் அசட்டை விற்போம், அதுக்கு அடுத்த நாள் கொஞ்சம் அசட்டை விற்போம். அப்படியே த்ரூ அவுட் த பீரியட் நம்ம விற்றுனே இருப்போம். ஓகேவா? இது போய்கினே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்மல்னு சொல்கிறாங்க. பீஸ்மல்னா என்னன்னா அப்போ நம்ம வந்து அசட்டை விற்று கொஞ்சம் கொஞ்சமாக காசு வாங்குவோம். ஸோ அந்த காசை ஃபஸ்ட்டு யார் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விற்கிற அதாவது அசட்டை விற்று வாங்குகிற எல்லா காசையும் அவுட் சைடர்ஸ்க்கு கொடுக்கணும். அவுட் சைடர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்மளோட கடன்காரங்க. ஓகேவா? அவுட் சைட் லைபிலிட்டியை ஃபஸ்ட் அடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்லேருந்து லோன் வாங்கியிருக்கேன், ஆனால் வந்து பார்த்தோன்னா நீ வந்து இப்போ தான் காசு வாங்குற, ஏதாச்சும் ஒரு அசட்டை விற்று காசு வாங்குறேன்னா அந்த காசை உன்னோட கேபிட்டல்லாம் நீ எடுத்துக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பேங்க்கில் இருக்கிற லோன் அடைக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது அவுட் சைட் லைபிலிட்டி. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் லைபிலிட்டி. ஓகேவா? இன்சைட் லைபிலிட்டின்னா என்னதுன்னா பார்ட்னரே சம்டைம்ஸ் லோன் கொடுத்துருக்கலாம். ஓகேவா? பார்ட்னரே சம்டைம்ஸ் லோன் கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி பார்ட்னர்கிட்டேருந்தே ஏதாச்சும் லோன் வாங்கினாங்கன்னா செகண்டு அதை அடைக்கணும். தேர்டு மீதி ஏதாச்சும் இருந்தால் மட்டும்தான் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் பண்ணணும். ஓனர் வந்து காசை எடுத்துன்னு போகலாம். ஓகேவா? தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு அவுட் சைட் லைபிலிட்டி அடைக்கணும், செகண்ட் இன்சைட் லைபிலிட்டி அடைக்கணும், தேர்டு வந்து பார்த்தோன்னா கேபிட்டல் காசை எடுத்துன்னு போகலாம். சாரி, ஓனர் காசை எடுத்துன்னு போகலாம். ஓகேவா? இதில் ஓனர் வந்து காசு எடுத்துன்னு போவாங்களே, அதுவும் ஒரே நாளில் எடுத்துன்னு போக மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சார் ஏபிசி. ஓகேவா? ஏபிசின்னு 3 ஓனர் இருக்கிறாங்க சார். ஆனால் 3 பேருக்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு 30,000 40,000 30,000 சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து 1 லட்சம் கேபிட்டல் போடுறாங்க. ஓகேவா? வெளியே இன்சைட் லைபிலிட்டி அவுட் சைட் லைபிலிட்டி எல்லாம் அடைச்சிட்டாங்க. மீதி அடைக்க வேண்டியது இவங்களோட கேபிட்டல் மட்டும்தான். 1 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி எனக்கு 20,000 தான் காசு வந்திருக்கு. இன்றைக்கி அசட்லாம் விற்று இன்றைக்கி 20,000 தான் வந்திருக்கு. அந்த 20,000 எப்படி வந்து பிரித்து எடுக்கணும் சார்? சிம்பிளாக வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லிடலாமான்னு கேட்டிங்கன்னா ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தப்புக்கண்ணா. அந்த மாதிரி போடக்கூடாது. பார்ட்னர்ஷிப் ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 2 மெத்தடு சொல்கிறாங்க. என்ன 2 மெத்தட்னா மேக்ஸிமம் லாஸ் மெத்தடு, அதுக்கப்புறம் ஹையஸ்ட் ரிலேட்டிவ் கேபிட்டல் மெத்தடு. ஸோ இந்த 2 மெத்தடு மூலமாக எவ்வளோ தூரம் காசு இருக்கோ அதை பிரித்து எடுத்துக்கலாம். 1 லட்சத்துக்கு 1 லட்சம் வந்துருச்சுன்னா சிம்பிள்ப்பா. இந்த
இவ்வளோ கான்செப்ட் படிக்கவே தேவை டப்புன்னு எவ்வளோ தூரம் இருக்கோ ஃபுல்லாக எடுத்துன்னு போயிடலாம். 1 லட்சத்துக்கு 1 லட்சம் வரல, 1 லட்சம் கேபிட்டலுக்கு 20 லட்சம், சரி 20,000 வருது, 30,000 வருதுன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்பல் பேமெண்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தடில் ஏதாச்சும் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும். என்ன 2 மெத்தடு? மேக்ஸிமம் லாஸ் மெத்தடு, அதுக்கப்புறம் ஹையஸ்ட் ரிலேட்டிவ் கேபிட்டல் மெத்தடு. இது 2 மெத்தடையும் நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் லாஸ் மெத்தடுக்கு நான் ஒரு சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நல்லா ஆணித்தரமாக பதியும் உங்கள் மனசில். ஓகேவா? மேக்ஸிமம் லாஸ் மெத்தடு. சரி, எல்லா கேபிட்டலும் சேர்த்தனா ஏக்கும் பிக்கும் சிக்கும் சேர்த்தனா 1 லட்சம் கொடுக்குற மாதிரி இருக்குது, ஆனால் 20,000 தான் இருக்குது. அது நீங்கள் எப்படி மேக்ஸிமம் லாஸ் மெத்தடில் கேல்குலேட் பண்ணுறீங்க, எப்படி வந்து பிரித்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஓகே, அதாவது ஏபிசி. ஓகேவா? ஏபிசின்னு 3 பேர் இருக்கிறாங்கக்கண்ணா, 3 பேர் இருக்கிறாங்க. அவங்களோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அசியும் இவன் ஒரு 50,000, இவன் ஒரு 30,000, இவன் ஒரு 20,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? தட் மீன்ஸ் மொத்தமாக 1 லட்ச ரூபாய் கேபிட்டல் இருக்குது. ஓகேவா? இவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 2:1ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 2:1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசட்டு ரியலைஸ்டு. ஓகேவா? அசட்டு ரியலைஸ்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60,000 தான். தட் மீன்ஸ் ஆக்சுவலாக எல்லாருக்கும் காசுலாம் வித்தாச்சு, மீதி இருக்கிற அசட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் கேபிட்டல் மட்டும் தான் அடிக்கணும். ஆனால் எனக்கு ஃபுல் அமௌண்ட் வரல, ஒரு 60,000 தான் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் நிறைய அசட் இருக்குது, இன்னும் விற்கலை. ஆனால் இந்த 60,000 எப்படி இந்த 3 பேருக்கும் பிரித்து எடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சார் சிம்பிளாக 2:1 அப்படின்னு போடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு போடக்கூடாது. நீங்கள் எப்படி திரும்ப போடணும்? ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ தருவாங்க வரும்? மேக்ஸிமம் லாஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 60,000, நாளைக்கு வரலாம், வராமலே போகலாம். சப்போஸ் எதுவுமே வரல, மேக்ஸிமமாக எவ்வளோ தரம் லாஸ் வரும்னா 40,000 வரும். ஓகேவா? மேக்ஸிமம் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 40,000 வரும். ஓகேவா? மேக்ஸிமம் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 40,000 வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மேக்ஸிமம் லாஸ் மெத்தடில் மேக்ஸிமம் லாஸை கண்டுபிடிச்சிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்ஆர் ரேஷியோவில் பிரிக்கணும். ஓகேவா? ஏ அப்போனா எவ்வளோ தரம் லாஸை பியர் பண்ணணும், பி எவ்வளோ தரம் பியர் பண்ணணும், சி எவ்வளோ தரம் பியர் பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதை நீங்கள் 2:1 பிரிச்சிங்கன்னா 116 × 216. ஓகே, 16,000, 8,000 கண்ணா. ஸோ தட் மீன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா டேரெக்டாக இந்த 60,000 பிஎஸ்ஆர் ரேஷியோவில் பிரிக்கக்கூடாது. அதுக்கு பதில் என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் எவ்வளோ தரம் மேக்ஸிமம் லாஸ் வரலாம். 1 லட்ச ரூபாயில் 60,000 வந்திருக்கு, மீதி மேக்ஸிமம் எவ்வளோ தரம் லாஸ் வரலாம்னா 40,000 வரலாம். இன்கேஸ் எந்த அசட்டும் எனக்கு விற்கலை, எல்லாம் 0வில் போயிடுச்சு, நாளைக்கு எல்லாம் 0வில் போயிடுச்சுன்னா எனக்கு மேக்ஸிமம் லாஸ் 40,000. ஓகேவா? ஸோ அந்த 40,000 ஃபஸ்ட்டு லாஸை நான் வந்து பிஎஸ்ஆர் ரேஷியோவில் பிரிக்கணும். ஓகேவா? லாஸை பிஎஸ்ஆர் ரேஷியோவில் பிரிக்கணும். இதுக்கப்புறம் இந்த லாஸை நான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ தரம் வருதோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட போர்ஷன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 50,000 கேபிட்டல் இருக்குன்னா லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16,000 மேக்ஸிமம் லாஸ் இவங்க எடுத்துக்கிட்டேன்னா மீதி எவ்வளோ 34,000. தட் மீன்ஸ் இந்த 60,000ல் 34,000 இவங்க எடுத்துக்கலாம். அதேமாதிரி பி வந்து பார்த்திங்கன்னா 30,000 இருக்குது கேபிட்டலு, இவனுக்கு மேக்ஸிமம் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 16,000 வந்து வருது. ஸோ தட் மீன்ஸ் மீதி 16,000 வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? 60,000ல் 16,000 இவனுக்கு கொடுத்துருவாங்க. சி வந்து பார்த்திங்கன்னா சார் 20,000 இருக்குது சார், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லாஸ் மேக்ஸிமம் லாஸ் 8,000 நான் அட்ஜஸ்ட் பண்ணணும், மீதி எவ்வளோ தரம் சரி எனக்கு காசு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 60,000. தட் மீன்ஸ் சரி 12,000 சரி இது 14,000. ஓகே 14,000. ஓகேவா? தட் மீன்ஸ் அந்த 60,000 இப்படி தான் கணக்கு பிரிக்கணும். 60,000 இப்படி தான் பிரிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லாஸ் மெத்தடு. இந்த அசட் ரியலைசரு 60,000 எப்படி பிரிக்கணும்னு பார்த்தோம். எப்படி பிரிக்கணும்? லாஸை கண்டுபிடி, லாஸை வந்து பிஎஸ்ஆரில் பிரி, லாஸ் அட்ஜஸ்ட் பண்ணி மீதி இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவன் பிரிச்சுக்கிற அமௌண்ட்டு. ஓகேவா? இது மேக்ஸிமம் லாஸ் மெத்தடு. புரிஞ்சிச்சு சார்? இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சிம்பிளாக வந்து ஒரே நிமிஷம் ஹையஸ்ட் ரிலேட்டிவ் கேபிட்டல் மெத்தடு. ஓகேவா? ஹையஸ்ட் ரிலேட்டிவ் கேபிட்டல் மெத்தடு. ஓகேவா? இதில் எப்படி சார் பிரிக்கணும்? இதுக்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களா, இது என்ன லாஜிக் அப்படின்னு சொல்லுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதே மாதிரி ஏபிசி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அசியும் இவன் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் 50,000, 40,000, 30,000.
ஓகேவா. கேபிட்டல் இப்படி போட்டிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஆர் எப்படி இருக்குன்னா 5:3:2. ஓகேவா. 5:3:2. ஓகே. அசியூம் அசெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 80,000 தான். ஓகேவா. 80,000. தட் மீன்ஸ் இவனோட டோட்டல் கேபிட்டல் எவ்வளோ 1,20,000. இவனுக்கும் 1,20,000 காசு கொடுக்கணும். ஆனால் ஃபுல்லாக ரியலைஸ் பண்ணல. இன்றைக்கி கொஞ்சம் தான் ரியலைஸ் பண்ணிருக்கோம். எவ்வளோ தரம் பண்ணிருக்கோம் 80,000. சார் இந்த 80,000 எப்படி சார் பிரிக்கணும்? ஹையஸ்ட் கேபிட்டல் மெத்தட் எனக்கு ஓகே. மேக்ஸிமம் லாஸில் எனக்கு புரிஞ்சிச்சு. மேக்ஸிமம் லாஸை கண்டுபிடிச்சிட்டு பிஎஸ்ஆரில் பண்ணிவிட்டு அந்த எவ்வளோ தரம் லாஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா மீதி இருக்கிறத எடுத்துக்கலாம். இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பார்க்கக்கூடாது கண்ணா. இங்கே வந்து ஒரு லாஜிக் சொல்கிறேன். ஓகேவா. என்ன தரமா லாஜிக்கு? இப்போ இவன் போட்டுக்கிறது 50,000, 40,000, 30,000. ஆனால் இவனுக்கு வரது ஏக்கு 5 பாகம் வரும், பிக்கு 3 பாகம், சிக்கு 2 பாகம். சி அசியூம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பீஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 பீஸா இருக்குதுன்னா ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 பீஸா போகும். ஓகேவா. ஏக்கு 5 பீஸா போகும், பிக்கு 3 பீஸா போகும். ஹேண்ட் ரைட்டிங் பார்த்துக்காதீங்க. ஓகே. அது அப்படி தான் இருக்கும். சிக்கு 2 பீஸா போகும். ஓகேவா. அப்படி தானே ப்ராஃபிட் ஷேரிங் பிரிக்கிறான். ஆனால் ஏ 5 பீஸாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 பே பண்ணுறான், பி வந்து பார்த்தீங்கன்னா 40,000 பே பண்ணுறான், சி வந்து பார்த்தீங்கன்னா 30,000 பே பண்ணுறான். தட் மீன்ஸ் ஒன் பீஸாக்கு எவ்வளோ தரம் பே பண்ணுறாங்கன்னு கண்டுபிடி. ஓகேவா. 1 பீஸாக்கு எவ்வளோ தரம் பே பண்ணுறான்? இவன் 10,000 பே பண்ணுறான். ஓகே. இவன் வந்து பார்த்தீங்கன்னா 40/3 வந்து பார்த்தீங்கன்னா 13,333 போகும். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 போகும் கண்ணா. தட் மீன்ஸ் இங்கே யார் சார் குளிர் காயரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் குளிர் காயறான். ஏன்னா ஏ வந்து ஜஸ்ட் ஒரு பீஸாக்கு 10,000 தான் பே பண்ணுறான். ஆனால் பி வந்து பார்த்தீங்கன்னா 13,000 பே பண்ணுறான், சி வந்து பார்த்தீங்கன்னா 15,000 பே பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு ஒருத்தவன் ஒரு பீஸாக்கு எவ்வளோ தரம் பே பண்ணுறான் அப்படின்னு கண்டுபிடிங்க. ஒன்றும் இல்லை. ஸோ அந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகேவா. 5:3:2 வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஆனால் அமௌண்ட் கேபிட்டல் 50,000, 40,000, 30,000 டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு பீஸாக்கு எவ்வளோ தரம் பே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிங்க. இதில் யார் ரொம்ப கம்மியாக பே பண்ணுறான்னா ஏ. ஓகேவா. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா பியும் சியும் அதிகமாக கண்டுபிடிக்கிறாங்க. சரி, அதிகமாக பீஸாக்கு பே பண்ணுறாங்க, எக்ஸஸாக பே பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பிக்கும் சிக்கும் எவ்வளோ தூரம் அவங்க எக்ஸஸாக பே பண்ணுறாங்களோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். அது எப்படி சார் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைக்கண்ணா. இப்போ ஏ வந்து பே பண்ணுற மாதிரியே பியும் சியும் பே பண்ணாங்கன்னா எவ்வளோ தூரம் பே பண்ணுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 பீஸா கிடைக்குது, அதுக்கு 50,000 பே பண்ணுறான். ஏவ மாதிரியே பியும் வந்து பார்த்தனா 10,000 பே பண்ணுறான்னா அவன் எவ்வளோ தூரம் பே பண்ணணும்? 3 பீஸாக்கு 30,000. ஓகேவா. 30,000. அதே மாதிரி சி வந்து பார்த்தனா 2 பீஸாக்கு எவ்வளோ தூரம் பே பண்ணணும்? 20,000. ஓகேவா. 20,000. ஓகே. பட் ஆக்சுவலாக வந்து பே பண்ணணும். இன்கேஸ் பியும் சியும் ஏவை ஃபாலோ பண்ணாங்கன்னா எக்ஸஸாக எதுவும் பே பண்ணாமல் 10,000 அப்படின்னு சொல்லிட்டு ஏ மாதிரியே பியும் சியும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இவன் 30,000, 20,000 எவ்வளோ தூரம் நான் எக்ஸஸாக பே பண்ணணும்? இவனுக்கு எக்ஸஸ் வராது. ஏன்னா 50 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் எதுவும் வராது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா 40,000, 30,000. இவன் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 எக்ஸஸாக பே பண்ணுறான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 எக்ஸஸாக பே பண்ணுறான். ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸஸாக பே பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் 80,000 இருக்கா. ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுக்கணும்னா பிக்கு கொடுக்கணும். சரி, பிக்கு இல்லை சிக்கு கொடுக்கணும். ஒரே நிமிஷம் சார். பியும் சியும் ரெண்டுமே எக்ஸஸ் தானே. ஆனால் எதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா சி தான் இன்னுமே அடிஷ்னலாக பே பண்ணுறான். பி வந்து 13,000, ஆனால் சி வந்து 15,000. ஸோ சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸஸை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணு 10,000. ஓகேவா. மீதி 70,000 இருக்குது. மீதி 70,000த்தில் செகண்ட் எக்ஸஸாக யார் பே பண்ணுறா? பி. அவனுக்கும் இந்த 10,000 கிளியர் பண்ணு. ஓகேவா. மீதி எவ்வளோ தரம் இருக்குன்னா 60,000 இருக்கும் கண்ணா. மீதி 60,000 இருக்கும். அதை ஏக்கும் பிக்கும் சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரேஷியோவில் பே பண்ணணும்? 5:3:2 அந்த ரேஷியோவில் பே பண்ணிங்கன்னா எவ்வளோ தரம் வரும்? ஒரு நிமிஷம். 30, 18, 12.
ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணணும். ஓகேவா? தட் மீன்ஸ் ஏக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 30,000 போகும், பிக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 18,000 போகும், ப்ளஸ் வந்து 10,000 போகும், சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 12,000 போகும், ப்ளஸ் வந்து 10,000 போகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஹையஸ்ட் ரிலேட்டிவ் கேபிட்டல் மெத்தடில் கண்டுபிடிக்கணும். ஒரு பீஸாக்கு எவ்வளோ தூரம் எல்லோரும் பே பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். எவன் கம்மியாக பே பண்ணுறானோ அவனை மாதிரியே பியும் சியும் பே பண்ணால் எவ்வளோ தூரம் பே பண்ணணும்னு கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக எவ்வளோ தூரம் அதோட கம்பேர் பண்ணி ஆக்சுவலாக எவ்வளோ தூரம் எக்ஸஸாக பே பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். யார் அதிகமாக எக்ஸஸாக பே பண்ணுறானோ ஃபஸ்ட்டு அவனுக்கு ஆர்டர், செகண்டு யாருக்கு எக்ஸஸாக பே பண்ணுறோமோ அவனுக்கு சப்சிக்வெண்ட்டாக கொடுக்கணும். மீதி இருக்கிற மீதி வந்து பார்த்திங்கன்னா ஏக்கும் பிக்கும் சிக்கும் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் பிரிக்கணும் கண்ணா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு ரிலேட்டிவ் கேபிட்டல் மெத்தட். ஓகே, ஸோ இந்த மாதிரி பீஸ்மல் பேமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும்போது இந்த 2 மெத்தடில் தான் வந்து கேபிட்டல் பிரிக்கணும். சிம்பிளாக நீங்கள் பிஎஸ்ஆர் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ யூஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு கான்செப்ட். ஓகேவா? இது ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சிம்பிளே, அது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். என்ன அதெல்லாம் கார்னர் vs முரே கேஸ். கார்னர் vs முரே கேஸு ஒன்றும் இல்லைப்பா, ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இந்த ஒரு சம்மில் நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? இந்த ஒரு சம்மில் நம்ம பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போன்னா சரி சஞ்சய் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்துறவன், அவனுக்கு வந்து டெபிட் பேலன்ஸ் இருக்கும். அவன் இன்சால்வெண்ட்டு, அவன் நிறைய ஏமாத்திரான், இன்சால்வெண்ட் ஆகிடுச்சு, அவனுக்கு டெபிட் பேலன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டெபிட் பேலன்ஸை எந்த ரேஷியோவில் பிரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா பிஎஸ்ஆர் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னன்னா ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ்லாம் போட்டு நிறைய விவாதம்லாம் நடந்து முடிவு பண்ணிட்டாங்க பிஎஸ்ஆர் ரேஷியோ தப்பு, கேபிட்டல் ரேஷியோவில் பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணா. கேபிட்டல் ரேஷியோனா என்னதுன்னா ஒன்றும் இல்லை, ஓப்பனிங் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ். ஸோ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,80,000 ப்ளஸ் 14,000, தட் மீன்ஸ் 1,94,000 is to 1,94,000. அந்த ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தட் மீன்ஸ் 1:1. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1:1 பிரிப்பாங்க. இதே மாதிரி ஆக்சுவலாக இது ப்ராஃபிட் ஷேரிங்கும் கேபிட்டல் ரேஷியோவும் சேமாக இருக்குது, அதனால கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் நான். இன்னொரு சம்மில் நான் உங்களுக்கு சும்மா காட்டுறேன். இன்னொரு சம் இருக்குது, அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. கார்னர் vs முரே ரூல் அப்ளை பண்ணுங்கன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசியூம் ஒரு நிமிஷம், எங்கே இருக்குது ஜே. ஓகேவா? அந்த இடத்துல எப்படி சஞ்சய் ஏமாத்தினானோ இந்த இடத்துல மேபி ஜே ஏமாத்திரான்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். சரி, இது இன்னும் சூப்பராக இருக்குது. ஓகேவா? கார்னர் vs முரே. ஃபார் எக்ஸாம்பிள் இவனுக்கு கொஞ்சம் லாஸ் வந்துருச்சு கண்ணா, டோட்டலாக லாஸ் வந்துருச்சு. அது பிக்கும் கியூக்கும் பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா கேபிட்டல் ரேஷியோவில் பிரிக்கிறாங்க. 5,10,000 என்னது 4,50,000 ப்ளஸ் 60,000, 5,10,000 வருதா இவனுக்கு, இஸ் டூ 4,50,000 ப்ளஸ் 36,000, தட் மீன்ஸ் 4,86,000. இந்த ரேஷியோவில் பிரிச்சிங்கன்னா 59,728, 56,918 அப்படின்னு வந்து பிரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் vs முரே கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு பார்ட்னர் வந்து டெபிட் பேலன்ஸ் இருக்குது, இன்சால்வெண்ட் ஆகிட்டா, அந்த டெபிட் பேலன்ஸை எப்படி வந்து ரிமைனிங் பார்ட்னர் கிளாஸிஃபை பண்ணணும், பிரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேபிட்டல் ரேஷியோ நாட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அவ்வளோதான் கண்ணா. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் கான்செப்ட்ஸு. டிசொல்யூஷன் ஆஃப் ஃபார்ம் பார்த்தாச்சு, ஒரு பெரிய சம் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் எப்படி பீஸ்ஃபுல் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னருக்கு பிரித்து கொடுக்கணும்னு பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் கார்னர் vs முரே அது ஒரு டம்மி அது பார்த்தாச்சு. ஓகே, ஸோ அவ்வளோதான் பார்ட்னர்ஷிப் சாப்டர் ஃபுல்லாக ஓவர்.